அனைத்துலக உயிரோடை தமிழ் ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே அரசியல் களம். இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் தாயகத்திலிருந்து தாயக ஊடகவியலாளர் இரா மைதுரர்கள் இணைகின்றார். வணக்கம் இரா மைதுரன். வணக்கம் தானே அன்புறவுகளுக்கு முன்னேற வணக்கம். உங்களுக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய அரசியல் கள நிகழ்ச்சியில் பலராலும் எதிர்பார்க்கப்பட்ட அனுர குமார திசாநாயக்கா அவர்களுடைய வடமாகாணத்துக்கான பயணம் தொடர்பான விடயங்களை பார்க்கலாம் என்று நம்புகிறேன். அவருடைய அந்த பயணம் செய்திகளை பார்த்தீர்கள் என்றால் பெரிய வரலாறு காணாத வகையில் அனுர குமார திசாநாயக்கா அவருடைய பயணம் அமைந்திருந்தது போல் தெரிகின்றது. அவ்வாறு தான் அமைந்திருந்தார் என்று அவதானித்திருப்பீர்கள். அனுர குமார திசாநாயக்காவுடைய வடமாகாணத்துக்கான பயணம் தொடர்பாக நீங்கள் என்ன அவதானித்தீர்கள் என்று கூறுவீர்களா? ஏற்கனவே நாங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர்களுடைய பயண நிகழ்ச்சி நிரலில் அறிவிக்கப்பட்டவாறு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயத்தை மேற்கொண்டு வடமாகாணத்துக்கு வருகை தந்திருக்கின்றார். மன்னார் மாவட்டத்துக்கு சென்று அந்த காற்றாலை திட்டங்களை தொடக்கி வைத்ததோடு மற்றும் ஒரு 10 காற்றாலைகளுக்கான அடிக்கல்லை நாட்டி வைத்து யாழ்ப்பாணத்துக்கு வந்து யாழ்ப்பாணத்திலே பல்வேறு நிகழ்வுகளிலே பங்கு பெற்றிருக்கிறார். அதில் குறிப்பாக இந்த பொங்கல் நிகழ்வுகள், இந்த வடமாகாண அமைச்சினால் முன்னெடுக்கப்பட்ட ஒரு பொங்கல் நிகழ்வு வேலணை பகுதியிலே இடம்பெற்றது. அந்த பொங்கல் நிகழ்விலே பங்கு பெற்றிருக்கிறார். அதே போன்று மானிப்பாயிலே அங்கும் ஒரு நான் நினைக்கிறேன் சுற்றுலாத்துறை பணியகமோ ஏதோ ஒரு திணைக்களத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு பொங்கல் நிகழ்வு மானிப்பாயில் இடம்பெற்றது. அந்த நிகழ்விலும் அவர் பங்கு பெற்றிருக்கின்றார். அதற்கு பிற்பாடு அவர் இந்த வீட்டு திட்ட பயனாளிகளுக்கு அந்த காசோலைகளை வழங்குகின்ற நிகழ்வு ஒன்று நடைபெற்றிருக்கிறது. அதே போன்று போதை ஒழிப்பு சம்பந்தப்பட்ட நிகழ்வு நடைபெற்றிருக்கின்றது. அதாவது நாடு முழுவதும் இந்த போதை ஒழிப்பு வேலை திட்டம் தொடர்பான ஒரு நிகழ்வு இடம்பெற்றிருக்கின்றது. இவ்வாறாக நயினாதீவு நாகபூஷணி அம்மன் ஆலயத்துக்கு அவர் சென்று வழிபாடுகளை மேற்கொண்டிருக்கின்றார். ஒரு வழக்கமாக அவர்களுடைய ஒரு அரசு முறை பயணமாக இந்த தமிழர்களுடைய பாரம்பரிய நிகழ்வான எங்களுடைய பண்பாட்டு பெருவிழாவான எங்களுடைய தை முதல் நாள் அந்த தைப்பொங்கல் தினத்தை குறிவைத்து தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு ஒரு இரண்டர கலக்கின்ற வகையிலே அவர்களுடைய இந்த பயணம் திட்டமிடப்பட்டு நடைபெற்றிருக்கின்றன சொல்ல வேண்டும். நீங்கள் இப்பொழுது கலை கலாச்சாரம் தொடர்பாக என்று கூறும் பொழுது ராமேந்திரன், உங்களுக்கு தெரியும் புலம்பெயர்ந்து வாழுகின்ற நாடுகளில் பார்த்துக்கின்றால் மரபு திங்கள் விழா நடைபெறும் தைப்பொங்கல் என்ற பொழுது வேற்றினத்து மக்கள் தலைவர்கள் பங்கெடுக்கும் பொழுது தமிழர்களுடைய பண்பாட்டுக்கு ஏற்றவாறு தங்களுடைய உடைகளை அணிந்து அந்த நிகழ்வில் பங்கெடுப்பார்கள். இங்கே அனுர குமார திசாநாயக்கா அவர்கள் அந்த நாட்டில் இன மத மொழி பேதமின்றி அவர்களை மதிக்கின்ற மாதிரி தங்களுடைய செயல்பாடுகள் இருக்கும் என்று கூறுகின்ற அனுர குமார திசாநாயக்கா பெரிய எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி வடமாகாணத்துக்கு பொங்கல் விழாவுக்கு வந்திருந்தார். பொங்கல் விழாவில் வந்து தமிழர்களுடைய பாரம்பரிய உடையை புறக்கணித்தது தொடர்பாக விமர்சனங்கள் நான் அதிகமாக பார்த்தேன். இது தொடர்பாக நீங்கள் உன்னிப்பாக அவதானித்திருப்பீர்கள். உங்களுடைய கருத்து என்னவாக பார்க்கப்படுகின்றது? மக்கள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? உண்மையில இதில் ஒரு 2 விதமாக பார்க்கலாம். ஒன்று, இவ்வாறான அடையாளம் ஏற்கனவே நாங்கள் கடந்த நிகழ்ச்சியிலே உரையாடுகின்ற போது ஒரு விடயத்தை பதிவு செய்திருந்தோம். இங்கே வந்து பட்டுவட்டியோடு வந்து பொங்கல் விழாவை நடத்திவிட்டால் தமிழர்களுடைய மனங்களை வென்றுவிட முடியாது என்கின்ற ஒரு கருத்தை அந்த நிகழ்ச்சியிலே பதிவு செய்திருந்தோம். அந்த வகையிலே இவர்கள் யாழ்ப்பாணத்திலே வந்து பொங்கல் விழாவை நடத்துகின்ற போது தமிழர்களுடைய எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களோடு ஒன்றித்து பயணிக்கின்றார்களா இல்லையா என்கின்ற ஒரு நிலையை நாங்கள் பார்க்கின்ற போது, அந்த கண்ணோட்டத்தில் பார்க்கின்ற போது இது ஒரு மேலோட்டமான ஒரு நாடகமாக இருக்கின்ற பட்சத்திலே அது இருந்தால் என்ன இல்லாவிட்டால் என்ன என்கின்ற அளவிலே நாங்கள் கடந்து சென்று விட வேண்டும். ஏனால் கடந்த காலத்தில் உங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவரும் அதே போன்ற ஒரு பாசாங்குத்தனத்தை இங்கே வந்து செய்வார்கள். ஆனால் இங்கிருந்து அவர்களுடைய சுற்றுப்பயணத்தை முடித்து இல்லை அந்த பொங்கல் அந்த நிகழ்வு முடிந்த கையோடு அவர்கள் வழக்கமான ஒரு இனவாதிகளாக தங்களுடைய செயல்பாடுகளை ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே அந்த ஒரு நிமிடங்கள் மட்டுமே அந்த இடத்திலே தமிழர்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களை வரித்து கொள்வதன் ஊடாக அவர்கள் காலம் முழுவதுமே அந்த ஒரு புகைப்படம் ஒன்று வரலாற்றிலே தொக்கி நிற்கும். தமிழர்களுடைய ஒரு கலாச்சார உடையோடு இலங்கையினுடைய ஜனாதிபதி அனுர குமார திசாநாயக்கா காட்சி அளிக்கின்றார் என்கிற ஒரு புகைப்படம் மட்டும் ஒரு வரலாற்றிலே தொக்கி நிற்கின்ற ஒரு எச்சமாக மட்டுமே அது கடந்து செல்லக்கூடிய ஒன்றாக இருக்கும். அப்படி என்று சொன்னால் அவர் தன்னுடைய வழக்கமான உடையில இருந்தால் என்ன, இந்த தமிழர்களுடைய கலாச்சார உடையில இருந்தால் என்ன, ரெண்டுமே ஒன்றுதான் என்கின்ற அளவில் தான் என்னுடைய பார்வை. அதை கடந்து
நீங்கள் குறிப்பிட்டதை போன்று அவர் ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதி. அவருடைய ஒவ்வொரு விடயங்களும் ஒரு குறியீடு. அவர் ஏற்கனவே நீங்க குறிப்பிட்டதை போன்று இன, மத, மொழி பேதமின்றி அனைவருடைய உரித்துக்களும், அவர்களுடைய நம்பிக்கைகளும், அவர்கள் பின்பற்றுகின்ற விடயதானங்களும் மதிக்கப்படும், போற்றப்படும் என்கின்ற விடயத்தை ஆணித்தரமாக கூறுகின்ற ஒருவராக இருக்கின்றார். அப்படி இருக்கின்ற போது நாங்கள் எந்த இடத்துக்கு செல்கின்றோமோ அந்த இடத்துக்கு ஏற்றவாறு மாறுவது என்பது கட்டாயம் அவசியமான ஒன்று. அதிலும் இலங்கையிலே 78 ஆண்டு கால இந்த சுதந்திர இலங்கையினுடைய வரலாற்றிலே அடக்கப்பட்டு ஒடுக்கப்படுகின்ற ஒரு இனமாக இருக்கின்ற, அதுவும் சிங்கள பௌத்த பேரினவாதம், அதாவது பெரும்பான்மையாக இருக்கின்றோம் என்ற எண்ணிக்கையிலே பெரும்பான்மையை வைத்துக்கொண்டு ஆட்சி அதிகாரத்தை தங்களுடைய கைகளிலே வைத்துக்கொண்டு அடக்கி ஆளப்படுகின்ற ஒரு இனமாக இருக்கின்ற தமிழர்களுடைய இடத்திலே வந்து அந்த தமிழர்களுடைய அந்த ஒரு பண்பாட்டு பெருவிழாவை நீங்கள் சங்கமிக்கின்ற போது நிச்சயமாக அந்த கலாச்சார விடயங்களோடு நீங்கள் ஒன்றித்து போக வேண்டியது கடப்பாடு. ஏனால் ஒரு ஜனாதிபதி அதை வரித்துக் கொள்கின்ற போது ஒட்டுமொத்த இலங்கையர்களுக்கும், குறிப்பாக தமிழர்கள் அல்லாத முஸ்லிம்களாக இருக்கட்டும், இல்ல சிங்களவர்களாக இருக்கட்டும், அன்ரோமர் திசநாயக்கா என்கின்ற ஒரு பௌத்த சிங்களவரை பின்பற்றுகின்றவர்களிடத்து இந்த எங்களுடைய தமிழர்களுடைய கலை கலாச்சார விழுமியங்களை கடத்துகின்ற ஒரு நிகழ்வாகத்தான் இது அமையும். இது வெறுமனே ஒரு மணி நேரம் நீங்கள் இங்கே வந்து அந்த பானையிலே பொங்கலிட்டு அதை பொங்கி படைத்து அந்த நிகழ்வை முடித்து செல்வதோடு முடிகின்ற விடயம் அல்ல. ஒரு ஜனாதிபதி, நாட்டினுடைய ஒரு முதன்மையான குடிமகன், அதிமேதக ஜனாதிபதி அவர்கள் இப்படியான ஒரு நிகழ்விலே பங்கெடுத்து அந்த தரப்பினருடைய என்று பாருங்கள், உலகத்திலே வந்து ஒரு பழங்குடியினருடைய சமூகத்துக்கு ஒரு நாட்டினுடைய ஒரு கனடாவினுடைய ஜனாதிபதி, அமெரிக்காவினுடைய ஜனாதிபதி, இல்லை பிரிட்டனுடைய ஜனாதிபதி அந்த நாட்டில் இருக்கிற பழங்குடி மக்களிடம் செல்கின்ற போது அந்த பழங்குடி மக்களை பெருமைப்படுத்துகின்ற வகையிலே அவர்களுடைய பாரம்பரிய உடைகளை இவர்கள் அணிந்து கொண்டு அந்த நிகழ்விலே பங்கேற்று அதை சிறப்பிப்பார்கள். அதன் மூலமாக அந்த ஏற்றத்தாழ்வு இல்லை என்கின்ற நிலைப்பாட்டை அவர்கள் கொண்டு வருகின்றார்கள். இன்று பழங்குடியின மக்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு அந்த நாட்டினுடைய ஜனாதிபதியாக பிரதமராக இருக்கின்றவர் அங்கே சென்று அந்த பழங்குடி மக்களுடைய அந்த அவர்களால் வழங்கப்படுகின்ற அந்த உடைகளை அணிந்து அதன் மூலமாக அந்த மக்களோடு ஒரு சரிசமன் என்கின்ற நிலையை கொண்டு வருவதனூடாக இப்ப அது நான் முன்னர் குறிப்பிட்டதை போன்ற ஒரு காட்சியாக மட்டும் கடந்து செல்கின்ற விடயமாக அல்லாமல் இது சமூகத்துக்கு கடத்துகின்ற ஒரு விடயமாக நிச்சயமாக இதை பயன்படுத்தி இருக்க வேண்டும். ஆக இது அவர்களுடைய ஒரு உதாசீனப்படுத்திய ஒரு விடயமாகத்தான் நான் பார்க்கின்றேன். என்றால் தமிழர்கள் உண்மையிலே மக்களிடையே இது ஒரு ஆழமாக இந்த விடயங்களை பின்தொடர்பவர்களுடைய மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது. ஏன்னால் இது ஒரு அவமானகரமான நிகழ்வாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். ஏன்னால் இந்த தமிழர்கள் ஒவ்வொருவருமே தை முதல் நாளை இன்று ஒரு இயற்கை உண்மையில இறைவனும் இயற்கையும் தான் இன்று சகல விடயங்களுக்குமே ஒரு அருளாசி அனுக்கிரகத்தை வழங்கி கொண்டிருக்கிற நிலைமையிலே ஒரு இயற்கையை போற்றுகின்ற ஒரு நாளாக, ஒரு சூரியனுக்கும் உழவு திருநாளாக கொண்டாடுகின்ற இந்த நாளிலே தமிழர்கள் ஒரு புத்தாடை அணிந்து, அதுவும் தமிழர்களுடைய ஒரு கலாச்சார உடையான அந்த வேட்டி, பட்டு வேட்டி சட்டையுடன் அவர்கள் அந்த நிகழ்வை, அந்த பொங்கல் விழாவை கொண்டாடுவது என்பது எங்களுடைய மரபு. அவை அப்படிப்பட்ட ஒரு நிகழ்விலே நீங்கள் வந்து அதான் ஒரு சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் ஒட்டாது என்பதை போன்று அவர்கள் ஒரு துருத்தி கொண்டிருப்ப அந்த புகைப்படங்களை பார்க்கின்ற போது ஒரு துருத்தி கொண்டிருப்பதை போன்றிருக்கின்றது. அந்த நிகழ்வுக்கு ஏதோ ஒரு சம்பந்தமே இல்லாத ஒருவர் வந்து சென்றதை போன்ற ஒரு உணர்வு அதை பார்க்கின்ற மக்கள் மத்தியிலும் அது தொடர்பான ஒரு அதிருப்தி என்பது உணரக்கூடியதாக இருக்கின்றது. ஒரு மேலோட்டமாக இந்த விடயங்களை கடந்து செல்வர்கள் அது பெருசாக பொருட்டாக கருதவில்லை. ஆனால் ஒரு ஆழமாக ஒரு தமிழ் எங்களுடைய கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்களுடைய ஒரு வேரோடு பயணிக்கின்றவர்களிடையே இது மிகப்பெரிய ஒரு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பது மறக்க முடியாத உண்மை. சில வேளைகளில் அந்த இன மத மொழி பேதமில்லாமல் இந்த மதத்துக்காக தன்னுடைய ஆதரவு இருக்கின்ற என்று காட்டாமல் செயல்படுவதற்காக அப்படி கூறினாரோ, அப்படி செயல்பட்டார்களோ எனக்கு தெரியவில்லை. இருந்தாலும் நான் புரிந்து கொள்கிறேன். இதே நேரத்தில் இன்னொரு சர்ச்சை ஏற்பட்டிருக்கிறது மேலாடை தொடர்பாக. நயனை நாகபூசணி அம்மன் ஆலயத்துக்கு சென்ற பொழுது அங்கே மேல் சட்டையுடன் ஆடைகளுடன் சென்றதாக அமைச்சர் சந்திரசேகர் இவர்கள் எல்லோரும் சென்றது தொடர்பில் பெரிய விமர்சனம் வந்திருக்கின்றது. அதை எந்த காலத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? நிச்சயமாக இந்த அன்ரோமர் திசநாயக்கா தலைமையிலான இந்த ஜேவிபி அரசாங்கம் வந்து பதவியேற்றதிலிருந்து தமிழர்களுடைய, குறிப்பாக சைவ தமிழர்களுடைய ஒரு ஆன்மாவை அவமதிக்கின்ற வகையிலே செயல்பட்டாங்க. உங்களுக்கு தெரியும், பிரதமர் ஹரணி அமரசூரிய அவர்கள் வடமாகாணத்துக்கு விஜயம் செய்த போது அப்போது மாவட்டபுரம் கந்தசுவாமி ஆலயத்திலே நான் நினைக்கிறேன் 35 வருடங்களுக்கு பின்னர் அங்கே குடமுழுக்கு பெருவிழா நடைபெற்ற என்று நம்புகின்றேன். அப்போ அந்த நேரத்திலே பிரதமர் அங்கே சென்ற போது அங்கே மிகப்பெரிய ஒரு சர்ச்சை ஏற்பட்டது. அங்கே பாதுகாவலர்கள் மிகப்பெரிய ஒரு கடுபிடியை ஏற்படுத்தியது.
எங்களுடைய ஆலயங்களுக்குள் உங்களால் நீங்கள் அங்கே ஆலயங்களுக்குள் வந்து எங்களுடைய ஆலயங்கள் மகிமை பெறப் போவதில்லை. நீங்கள் அங்கே வருவதென்பது ஒரு குறியீடாக வருகின்றீர்கள். அப்படி வருகின்ற போது எங்களுடைய ஆலயங்கள் என்பது சைவ ஆலயங்கள் அத்தனையுமே இன்று சில ஆலயங்கள் பிரமுகர்களுக்கு பிரதிநிதிகளுக்கு அவ்வாறான விலக்குகளை அளித்தாலும் இன்று இந்தியாவிலிருந்து வருபவர்கள் கூட மெச்சுகின்ற அளவுக்கு தான் யாழ்ப்பாணத்தில் எங்களுடைய சைவ பாரம்பரியம் என்பது மிளர்ந்து கொண்டிருக்கின்றது. குறிப்பாக நல்லூரை இன்று தமிழ்நாட்டிலிருந்து ஒரு இந்து மத பிரதிநிதிகள் இங்கே வந்து செல்கின்ற போது தமிழ்நாட்டிலே சென்று பெருமையாக பேசுகின்றார்கள். நீங்கள் ஒரு இந்து மதம் சைவத்தினுடைய சிறப்பை நீங்கள் பார்க்க வேண்டுமானால் யாழ்ப்பாணம் செல்லுங்கள், அங்கே நல்லூரிலே சென்று பாருங்கள், அங்கே எப்படி மிக எளிமையாக மிக அதை ஒரு கட்டுக்கோப்பாக அதை வைத்திருக்கின்றார்கள், அங்கே அந்த ஆலய நடைமுறைகளை பாருங்கள் என்று அவர்கள் அவ்வளவு தூரம் விதந்துரைக்கின்ற அளவுக்கு இங்கே இருக்கின்றது. ஆனால் இங்கே என்னென்று சொன்னால் இது ஆலய நிர்வாகத்துக்கும் ஏற்பாடு செய்தவர்களுக்கு தான் நாங்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டுமே தவிர ஜனாதிபதி மீது நாங்கள் இதை குறை கூறுவது என்பது நாங்கள் என்னால் அவர்கள் அப்படித்தான் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான். ஆனால் நாங்கள் எவருக்காகவும் அரசனானாலும் ஆண்டியானாலும் அந்த இடத்திலே சமன் என்பதுதான் எங்களுடைய ஆலயங்களுடைய தத்துவம். இந்த இடத்திலே நாங்கள் நாட்டினுடைய ஜனாதிபதி அவருடைய அமைச்சர் பெருமக்கள் அதை விட அவருடைய பாதுகாப்புக்கு வந்த அந்த விசேட அதிரடிப்படை அந்த கமாண்டோ உறுப்பினர்கள் கூட அந்த இராணுவ உடையோடு வந்திருக்கின்றார்கள். இப்ப இதற்கு முன்னர் நீங்கள் பார்த்தீங்கன்னா மஹிந்த ராஜபக்சவாக இருக்கட்டும், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கட்டும், இல்லை சஜித் பிரேமதாசவாக இருக்கட்டும், எந்த பெரிய தென்னிலங்கையிலே ஜனாதிபதி பிரதமராக இருந்தவர்கள் எல்லாம் நல்லூர் ஆலயத்துக்கு வருகின்ற போது இல்லை ஏனைய ஆலயங்களுக்கு செல்கின்ற போது வேட்டியோடு அவர்கள் மேலங்கி இல்லாமல் தான் அந்த ஆலயங்களுக்கு சென்றிருக்கின்றார்கள். அதே நேரத்தில் அவர்களோடு வருகின்ற பாதுகாப்பு உத்தியோகத்தர்களும் மேலங்கி இல்லாமல் தான் அங்கே ஆலயங்களுக்கு பிரவேசித்திருக்கின்றார்கள். ஆனால் அன்ரோமர் திசாநாயக்கா அவர்கள் முற்று முழுதாகவே அமைச்சர் சந்திரசேகராக இருக்கட்டும், ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்காவாக இருக்கட்டும், அவரோட பாதுகாப்புக்கு வந்த இராணுவத்தினர் அந்த இராணுவ உடைகளோடு அவர்கள் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது என்பது உண்மையிலே இது எங்களுடைய சைவ தமிழர்களை நிந்திக்கின்ற அவமதிக்கின்ற ஒரு செயல்பாடாகத்தான் நான் பார்க்கிறேன். இது எந்த ஒரு அடிப்படையிலுமே இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ஆலய நிர்வாகங்கள் இதை முற்று முழுதாக தங்களுடைய கட்டுப்பாட்டுகள் வைத்திருக்க வேண்டும். நான் உண்மையிலே நான் படித்தறிந்த ஒரு விடயம் இந்த இடத்துல கூறுவது பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகின்றேன். இந்தியாவினுடைய பிரதமராக ஜவஹர்லால் நேரு அவர்கள் இருந்தபோது அவர் யாழ்ப்பாணத்துக்கு வருகை தந்தபோது நல்லூருக்கு செல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த இன்று தொடக்கம் அன்று வரை நல்லூர் என்பது ஈழத்து சைவ ஆலயங்களிலே ஒரு முதன்மையான ஒரு புனிதமான ஒரு இடமாக கருதப்படுகின்றது. ஆகவே நல்லூருக்கு செல்ல வேண்டும் என்கின்ற ஒரு ஆசை அவரிடம் இருந்தது. ஆகவே அவருடைய பயண ஏற்பாட்டு குழுவினர் நல்லூர் எசமானரிடம் இது தொடர்பாக அவர்கள் கலந்துரையாடிய போது நல்லூருக்கு தெரியும் உங்களுக்கு, அவர்கள் மிக இறுக்கமாக அந்த கட்டுப்பாடு இன்று வரை பேணுபவர்கள். எவருமே மேலங்கியோடு அந்த உள்பிரகாரத்துக்கு சென்று விட முடியாது. அந்த முன்னுக்கு வில்லு மண்டபம் இருக்குன்னு அந்த வில்லு மண்ட பகுதிக்குள் கூட யாருமே மேலங்கியோடு சென்று விட முடியாது. அங்கே மிக இறுக்கமான கட்டுப்பாட்டோடு அவர்கள் இன்று வரை பல நூற்றாண்டுகள் கடந்து அந்த இறுக்கத்தோடு அவர்கள் அந்த பாரம்பரியத்தை பேணி பாதுகாத்து வருகின்றார்கள். எவர் வந்தாலும் நீங்க விருப்பம் கூட அப்படித்தான் வர வேண்டும் என்று. ஆகவே இந்த விடயம் தொடர்பாக அவர்கள் வந்து இவர்களோடு கலந்துரையாடுங்க. என்னால் அவர் ஜவஹர்லால் நேரு அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு கோட் அணிந்து அதுக்குள்ள ஒரு ரோசாப்பூ குத்தி கொண்டு அது அவர்களுடைய ஒரு அடையாளமாக அவர் மேட்டு ஒரு கனவான்கள் அந்த மேட்டுக்குடி அந்த தனத்தினுடைய அந்த பிம்பத்தை தக்க வைக்கின்ற ஒரு நிலையிலே அவர்களுடைய பாணி இருந்தது. ஆனால் நல்லூரிலே வந்து அவர்கள் மேலங்கியை கலட்டி விட்டு வெற்றுடம்போடு அவர்கள் அரை நிர்வாணமாக கோயிலுக்குள் வருகின்ற போது அந்த தாங்கள் இதுவரை கட்டி காத்த அந்த இது உடைந்து விடும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிலே ஆலய நிர்வாகத்தோடு அவர்கள் ஒரு உடன்பாடு சமரசம் பேசியதாகவும் நல்லூர் எசமான் தரப்பிலிருந்து மிக ஆணித்தரமாக அது மறுக்கப்பட்டதாகவும், அது நேருவாக இருக்கட்டும் எவராக இருக்கட்டும் யார் வந்தாலும் இதுதான் நடைமுறை, மேலங்கி இல்லாமல் உள்ளுக்கு வருவதால் யார் வேணுமென்றாலும் வரலாம் என்கின்ற ஒரு விடயம் தெரியப்படுத்தப்பட்டதுக்கு பிற்பாடு ஜவஹர்லால் நேரு கூட அந்த நல்லூர் ஆலயத்துக்கு வராமலே சென்றதாக நான் ஒரு வரலாற்று தகவலை நான் படித்திருக்கின்றேன். அப்படித்தான் இருக்க வேண்டும். நாங்கள் யாருக்காகவும் தலை வணங்க முடியாது. ராஜாவாக இருந்தாலும் ஒரு சவர தொழிலாளிக்கு முன்னால் தலை குனிந்துதான் ஆக வேண்டும். அங்கே ஒரு வீரப்பாக நின்றார் அவருக்கு தான் செய்தார். அந்த சவர தொழிலாளியுடைய அசைவுகளுக்கு ஏற்றவாறு அவர் தன்னுடைய தலையை அந்த உடலை அவர் அசைக்காவிட்டால் அவர் வெட்டுக்காயங்கள் அவர் இரத்த காயத்தை சந்திக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அந்த இடத்துல சவர தொழிலாளியை கண்டித்து எந்த வித பயனும் இல்லை. அதே போல் நாங்கள் இருக்குமா நல்லூர் எவ்வாறு கட்டுப்பாட்டோடு இருக்கிறதோ இதே ஒன்று எங்களுடைய ஈழத்தில் இருக்கிற சகல ஆலயங்களும் அந்த இறுக்கமான கட்டுக்கோப்போடு இருக்க வேண்டும். ஏன்னால் இது உண்மையிலே நம்பிக்கை. அந்த நம்பிக்கைகளை நாங்கள் தகர்த்தெறிகின்ற போது இன்று அதுதான் இன்று எங்களுடைய இந்த சமூக வாழ்வியலிலே இன்று நாங்கள் மிகப்பெரிய ஒரு நெருக்கடியான கட்டத்தில் நாங்கள் அதை புரித ஒரு நிகழ்ச்சியிலே நிச்சயமாக விரிவாக உரையாடணும். எங்களுடைய சைவ சமயம் எங்களுடைய ஆலய வழிபாடுகளின் ஊடாக அந்த
ஒரு பொத்தி பாதுகாக்கப்பட்ட அந்த விடயங்கள் தான் எங்களுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கட்டும், உள ஆரோக்கியமாக இருக்கட்டும், சமூக கூட்டு பிணைப்பாக இருக்கட்டும், அத்தனையும். ஆனால் இன்று இப்படியான ஒரு தற்குறித்தனமான செயல்பாடுகளின் மூலமாக இந்த விடயங்கள் எல்லாம் தகர்த்தெறியப்பட்டதுக்கு பிற்பாடுதான் இன்று சமூகம் முற்றுமுழுதாகவே வேறறுக்கப்படுகின்ற ஒரு நிலைமைக்கு மாறி இருக்கின்றது. ஆகவே ஒரு நாட்டினுடைய முதல் குடிமகனாக இருக்கின்ற ஜனாதிபதி அன்ரோமர் திசாநாயக்க அவர்கள் எப்படி பொங்கல் நிகழ்விலே தமிழர்களுடைய கலாச்சார உடைகளை புறக்கணித்து அங்கே ஒரு அவமரியாதை ஏற்படுத்தினாரோ, அதே போன்று எங்களுடைய சைவ தமிழர்களுடைய ஆன்மாவிலும் அவரால் ஒரு மிகப்பெரிய ஒரு 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 அவமரியாதை ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, தன்னுடைய பாதுகாப்பு வீரர்களை அந்த பாதுகாப்பு சீருடையோடு இன்று இராணுவத்தினர் ஜனாதிபதிக்கு பாதுகாப்பாக வந்தால் அவர்கள் எங்களுடைய இனப்படுகொலை இராணுவத்தினர், தமிழர்களை இன அழிப்பு செய்த இராணுவத்தினர், தமிழர்களை கொன்றொழித்த அந்த இரத்தக்கடை பறைந்த அந்த இராணுவத்தினர் அந்த இராணுவ உடையோடு ஆயுதங்கள் தரித்தவாறு அந்த ஆலயத்துக்குள் பிரவேசித்தமை என்பது ஒட்டுமொத்தமாக தமிழ் இன்று எத்தனை ஆலயங்கள் இந்த இராணுவத்தினரால் அழிக்கப்பட்டது, எத்தனை ஆலயங்கள் நரவெளி வேட்டையாடப்பட்டது. இன்று நவாலி சென்ட் பீட்டர்ஸ் தேவாலயம், வடமராட்சியிலே அல்வாய் முத்துமாரியம்மன் தேவாலயம், இப்படி எத்தனையோ ஆலயங்கள், தேவாலயங்கள், பாடசாலைகள் இரத்த சகதியாக்கப்பட்டது இந்த இராணுவ வல்லூறுகளினால். அப்படிப்பட்ட இராணுவ வல்லூறுகளை அந்த இராணுவ அந்த சகிதத்தோடு நீங்கள் வருவதனூடாக நீங்க என்ன செய்தியை தமிழர்களுக்கு சொல்ல வருகின்றீர்கள்? மாற்றம் என்ற பேரில் எதை திணிக்க முற்படுகின்றீர்கள்? நாங்கள் இப்படித்தான் சிங்கள பௌத்த பேரணவாதம் தன்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ளாது, நீங்கள்லாம் எங்களுக்கு அடிபணிந்து கோத்தபா ராஜபக்ச வாய்களை சொன்னார், இவர் செயலிலே காட்டுகின்றார். அவர் ஒவ்வொரு பதவியேற்ற நாளிலிருந்து கோத்தபா ராஜபக்ச பதவியேற்ற நாளிலிருந்து அவருடைய அந்த சிம்மாசன உரையாக இருக்கட்டும், ஜனாதிபதியோட அத்தனை உரைகளிலுமே நாங்கள் சிங்கள பௌத்தர்கள் ஒரு ஆலமரத்தை போன்றவர்கள், ஏனையவர்கள் அதை சுற்றி படர்கின்ற கொடிகளை போன்றவர்கள். ஆகவே அந்த ஆலமரத்தோடு இசைந்து போகக்கூடியவாறு நீங்கள் இருக்க வேண்டுமே தவிர உங்களால் சுயமாக எதுவுமே செய்துவிட முடியாது என்பதை ஆணித்தரமாக தொடர்ச்சியாக கூறி வந்தவரான் கோத்தபா ராஜபக்ச. இன்று அன்ரோமர் திசாநாயக்க அவர்களுடைய இந்த செயல்பாடு என்பது மறைமுகமாக அந்த செயல்பாட்டினூடாக அதைத்தான் சொல்கின்றார். நாங்கள் இப்படித்தான் இருப்போம், நீங்கள் எங்களுக்கு கீழாக எப்படி இருக்க வேண்டுமோ ஒன்று இப்படியே அடிபணிந்திருங்கள், இல்லையென்று சொன்னால் எங்களுக்கு பின்னாலே வாருங்கள் என்கின்ற ஒரு விடயத்தை தான் அவர் கூறுவதாக நான் பார்க்கிறேன். ஆகவே இந்த விடயத்தை ஒருபோதுமே நாங்கள் எந்த ஒரு வடிவத்தில் பார்த்தாலும் இந்த ரெண்டு விடயங்களையுமே ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் என்னுடைய பார்வை. உங்களைப் போல்தான் பலரும் இவ்வாறான கருத்தை முன்வைத்திருந்தார்கள். அதாவது குறிப்பாக ஆலயத்துக்கு அனுமதித்திருக்கக்கூடாது ஆலய நிர்வாகத்தினர் என்றால் ஒரு பொதுமகன் செல்லும் பொழுது அப்படியே விடுவார்களா? இல்லை, அது ஏன் அவருக்கண்டு பாரபட்சம் பார்க்க வேண்டும் என்ற விதத்தில் பலர் கேள்விகளை கேட்டிருந்தார்கள். நீங்கள் இப்படி ஜவஹர்லால் நேரு தொடர்பாக கூறும்பொழுது அப்படி இருந்திருந்திருக்கலாம். அதாவது எனக்கு அதை போட விருப்பம் இல்லை, நான் உள்ளுக்கு வர விரும்பவில்லை, வெளியில் நின்று விட்டு செல்லுகிறேன் என்று சொல்லும் பொழுது மதிப்பார்கள் என்று பலர் கூறியதை நான் கேட்டிருக்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் மேலாடையை உங்களுக்கு போடுவதில் உங்களுக்கு ஒரு கூச்சம், போடாமல் உள்ளுக்கு சென்றால் கூச்சம் இருந்தால் இனி அதுக்கென்று சால்வைகள் இருக்கிறது வைத்திருக்கலாம். இனி வேற்றினத்து மக்களை பாருங்கள், அவர்களுக்கு ஆடை இல்லாமல் மேலாடை இல்லாமல் போவதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஏனென்றால் கடல் நின்று அவர்கள் விடுமுறைக்கு செல்லும் பொழுது மேலாடை இல்லாமல் தான் இருப்பார்கள் என்று இதையெல்லாம் பலர் கூறியதை நான் கேட்டிருந்தேன். நீங்கள் குறிப்பிடுவது உண்மைதான் என்றால் அவர் அந்த தன்னுடைய மேலாடைகளோடு செல்கின்ற போது அந்த மேலாடைகள் தெரியாத அளவுக்கு அவருடைய சால்வை போத்தப்பட்டிருக்கின்றது. உங்களுடைய உடலை மறைக்க வேண்டும்னா நீங்க குறிப்பிட்டதை போன்று அந்த வேட்டியோட ஒரு சால்வை இருக்குது, அந்த சால்வையை மேலங்கியாக அணிந்து கொண்டு அவங்களுடைய உடலை மறைத்து கொண்டு ஆலயத்துக்குள் சென்றிருக்கலாம். ஆனால் அந்த 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 சந்தர்ப்பத்தை கூட இவர்கள் எடுத்துக்கொள்ளாது தாங்கள் இப்படித்தான் இருப்போம் என்பது ஒரு இருமாப்பினுடைய அடையாளமாக தான். ஆனால் இது அனுரகுமார திசாநாயக்கா மீது குற்றமோ நான் எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆலய நிர்வாகத்தினர் சரியான கட்டுப்பாடோடு அதை கடைப்பிடித்திருக்க வேண்டும். அது அவர்கள் விட்ட பிள்ளைதான். இப்போ வேறு ஒரு ஆலயங்களில் இவ்வாறான ஒரு கட்டுப்பாடுகள் இருந்தால் விடுவார்களா? இல்லை, இதை ஆலய நிர்வாகத்தினர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு இனி அனுரகுமார திசாநாயக்காவுடைய இந்த பயணம் தொடர்பாக வடமாகாணத்துக்கான யாழ்ப்பாணத்துக்கான பயணம் தொடர்பாக கூறும்பொழுது பொங்கல் விழாவோடு மட்டும் நின்று விடாமல் ஆலயத்துக்கு சென்றதோடு மட்டும் விட்டு விடாமல் போதை ஒழிப்பு மாநாட்டு யாழில் கூட்டுவது தொடர்பாக கூறியிருக்கின்றார். இது தொடர்பாக மேலே இந்த அரசாங்கம் ஒட்டுமொத்த நாடு தழுவியதாக போதை ஒழிக்கின்ற நடவடிக்கை ஏற்கனவே கோத்தபா ராஜபக்ச அரசாங்கம் வந்தோட யுக்தி என்கின்ற பேரிலே ஒரு சுற்றி ஒழிப்பு நடவடிக்கைகளை மேற்கொண்டார்கள். உண்மையிலே பல ஆயிரக்கணக்கானவர்கள் கைது செய்யப்பட்டதாக கணக்கு காட்டப்பட்டது, ஊடகங்களிலே அது ஒரு விளம்பரப்படுத்தப்பட்டது. ஆனால் எந்த விதத்திலுமே போதை ஒழிப்பு என்பது சமூக மட்டத்திலே அது பிரதிபலிக்கவில்லை என்பது எங்களுடைய நிதர்சனமான உண்மை. அதே ஒரு பாணியில் தான் இந்த அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கமும் அவர்கள் நடவடிக்கை மேற்கொண்டு, ஏனால் அந்த கரைபடிந்த அந்த முறைமையை வைத்துக்கொண்டு இவர்களால் இதையுமே செய்துவிட முடியாது. குறிப்பாக போலீசார், அந்த போலீஸ் கட்டமைப்பு என்பது அந்த போலீஸ் கட்டமைப்பில் தான் முழு ஊழலுமே தங்கி இருக்கின்றது. இந்த குறிப்பாக வடக்கு கிழக்கிலே இந்த சமூக விரோத செயல்பாடுகள், ஆயுத வன்முறை, இந்த போதைப் பொருள் பாவனை,
உள்ளிட்ட குடும்ப வன்முறைகள் என சகல சமூக விரோதமான நடவடிக்கைகளுக்குமான மூல காரணமாக இருப்பது போலீஸ் துறை. அந்த போலீசார் அந்த குற்றங்களுக்கான சரியான தண்டனையை உரியவர்களை கண்டுபிடித்து சட்டத்தின் முன் நிறுத்தி அதை நடைமுறைப்படுத்துவதற்கு பதிலாக தமிழக திரைப்படங்களை பார்ப்பதை போன்று வழக்குகளுக்காக ஒவ்வொருவரை பிடித்து விட்டு கணக்கு காட்டுவதை போன்றுதான் இங்கே செயல்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அண்மையிலே உங்களுக்கு தெரியும், இந்த இதே அகன்று செல் என்கின்ற ஒரு முழு நாடும் அந்த போதை ஒழிப்பு என்கின்ற சுலோகம் இவர்கள் அறிமுகப்படுத்தப்பட்டு அதற்கான அந்த பட்டி, அந்த ஸ்டிக்கர்னு சொல்லப்படுது, அந்த பட்டி ஒவ்வொரு முச்சக்கர வண்டி மற்றும் அந்த சுற்றுலா வாகனங்களிலே ஒட்டப்பட்டது. ஏன்னால் அந்த முச்சக்கர வண்டிகள்லாம் கூடுதலாக மக்களோடு நெருக்கமாக கீழ்மட்டத்திலே பயணிக்கணும். ஆகவே அதிலே அந்த ஸ்டிக்கரை ஒட்டி விட்டால் அது ஏதோ அந்த அந்த முச்சக்கர வண்டி ஏதோ போதை ஒழிப்பு உத்தரவாதத்தை பெற்றதாக காட்டப்படுகின்ற இது அனைத்துமே ஒரு விளம்பரத்துக்காக அந்தந்த பிரதேசங்களில் இருக்கின்ற காவல்துறையினரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை. அந்த ஸ்டிக்கர் கூட நான் பல இடங்களில் அவதானித்து விட்டேன். அது ஒரு தரமற்ற ஒரு ஸ்டிக்கராக இருந்தது. அந்த ஒட்டப்பட்ட காலப்பகுதி என்பது கடுமையான ஒரு மழை பெய்து கொண்டிருந்த காலகட்டம். அவர்கள் இங்கே ஒட்டி விட்டு அவர்கள் அந்த போலீஸ் நிலையத்தை விட்டு கடந்து செல்கின்ற போது அந்த மழை ஈரத்தில் அந்த ஸ்டிக்கர்கள் உரிந்து காணாமலே போகின்ற ஒரு நிலைமை இருந்தது. அவ்வாறு ஒரு அடையாள பூர்வமாக நாங்கள் இதை செய்து விட்டால் நாங்கள் போதை ஒழிப்பிலே நாங்கள் எல்லாம் இங்கே தீவிரமாக இருக்கணும் என்பதாக காட்டிக்கொள்கிறோம். ஆனால் இதுவரை இந்த வடமாகாணத்தின் ஊடாக கஞ்சா பரிவர்த்தனை நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த கடலிலே கடற்படையை வைத்து இதை தடுக்க முடியாதவர்கள் இங்கே கரையை இறக்கும் வரை வேடிக்கை பார்த்துவிட்டு அதற்கு பின்னர் பாசாங்கு செய்கின்றார்கள். அது கூட அந்த பெரும் முதலைகளை தப்ப விட்டு உண்மையிலே விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களான் வடமாகாணத்திலே, குறிப்பாக யாழ்ப்பாணம், வடமராட்சி கிழக்கு மற்றும் வலிகாம பகுதிகளிலே இந்த கேரளா கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடுபவர்கள் விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள். யாழ் குடாநாட்டினுடைய கரையோர பகுதிகளில் ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடியவர்கள் தான் இதிலே பிரதான கடத்தல் சூத்திரதாரிகளாக காணப்படுகின்றார்கள். மிச்ச ஏனையவர்கள் எல்லாம் அதுக்கு துணை போகின்றவர்கள். இவர்கள் அந்த துணை போகின்றவர்கள் ஒரு பணத்துக்காக ஆசைப்பட்டு அடுத்த 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலைகளிலே உதவி புரிபவர்களை இவர்கள் கைது செய்து கணக்கை காட்டிவிட்டு அந்த முதலைகளிடம், அந்த போதைப் பொருள் முதலைகளிடம் லட்சக்கணக்கிலே லஞ்சங்களை பெற்றுவிட்டு அவர்களை இவர்கள் நெருங்காமலே இருக்கின்றார்கள். உண்மையிலே ஒரு இந்த நிலைமை என்பது போதை ஒழிப்பை முற்றிலும் ஒழிக்கின்ற நடவடிக்கை அல்ல. ஏனென்று சொன்னால் இன்றொரு வாழ்வாதாரத்துக்காக இன்று சகல விதங்களிலுமே எங்களுடைய வாழ்வாதாரம் என்பது நசுக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக வடமாகாண கரையோர பகுதி என்பது கடல் தொழில் என்பது முற்றாக அற்று போயிருக்கின்றது. இதன் காரணமாக அவர்களுடைய அடுத்த கட்டம் என்பது கேள்விக்குரிய, கடலையை நம்பி இருப்பவர்களுடைய கேள்விக்குறியாக இருக்கின்றது. அதிலும் இன்றைய சமகால தலைமுறையினரிடம் சமூக பற்றோ கொள்கை பிடிப்போ ஒரு பெற்றோரால் வழிநடத்த முடியாத ஒரு துப்பாக்கிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். அவருடைய பார்வையில் எதை செய்தாலும் பணம் வந்தால் போதும். இவ்வாறான கடல் தொழில் ஏமாற்றம் அடைந்ததனுடைய பிரதிபலனாக சமூக விரோத செயல்பாடுகள் வடமாகாணத்தில் அதிகரித்திருக்கின்றன. குறிப்பாக களவு, திருட்டு, அதாவது இந்த ஒன்று போதைக்கு அடிமையானவர்கள் இல்லை தங்களுக்கு ஏதாவது ஒரு வருமானம் வேண்டும் என்பதற்காக வழிப்பறியில் ஈடுபடுகின்றார்கள், திருட்டில் ஈடுபடுகின்றார்கள், கொள்ளையில் ஈடுபடுகின்றார்கள். அதை விட இப்படியான சமூக விரோதமான இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு துணை போகின்றார்கள். ஆக இப்படியானவர்கள் சமூகத்திலே இப்போது நேற்றைய தினம் வந்த ஒரு புள்ளிவிவரத்தின் அடிப்படையிலே 2025ஆம் ஆண்டு இறுதி காலாண்டிலே 4.3% வேலையின்மை அதிகரித்திருக்கின்றது. இதே 2024ஆம் ஆண்டு இதே இறுதி காலாண்டிலே 4.2% இருந்த வேலையின்மை என்பது 2025 0.01% அதிகரித்திருக்கின்றது. ஆகவே நாட்டிலே தேசிய வேலையின்மை வீதம் அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. அதே வடக்கு கிழக்கிலும் வேலையின்மை என்பது பரவலாக அதிகரித்துக் கொண்டிருக்கின்றது. ஆக வேலை இல்லாத ஒரு சூழ்நிலையிலே மக்கள் எதை நோக்கி தள்ளப்படுவார்கள்? அவர்களுக்கான ஒரு அன்றாட வாழ்வாதாரம் என்பது கேள்விக்குறியாக இருக்கின்றது. அவர்களை நம்பி ஒரு குடும்பம் இருக்கின்றது. அவர்களுடைய ஜீவனோபாயத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் வருகின்ற போது ஒரு குறிக்கப்பட்ட கட்டத்திலே அவர்கள் ஏதோ ஒரு வழிமுறையை தேர்ந்தெடுக்க வேண்டியதாக தள்ளப்படுவார்கள். ஆகவே முதலைகள் பாதுகாக்கப்படுகின்ற போது அந்த முதலைகளினால் இரையாக்கப்படுபவர்கள் இவ்வாறு சமூகத்திலே பரவலாக இருக்கின்றனர். இன்று ஒரு உதாரணத்துக்கு நான் அவ்வாறான ஒரு துணை போகின்ற ஒருவராக இருந்தால், நான் கைது செய்யப்பட்டு ஒரு 6 மாதம் ஒருவரிடம் சிறையில இருந்தால், நாளை இன்னொருவர், அடுத்த நாள் இன்னொருவர். ஆனா முதலைகளை பிடித்து நீங்கள் ஒட்டுமொத்தமாகவே அதை இல்லாமல் செய்கின்ற பட்சத்தில் தான் இதை நம்பி இருக்கின்ற 2ஆம் நிலை, 3ஆம் நிலை, 4ஆம் நிலை துணை போகின்றவர்களை எல்லாம் நாங்கள் அப்புறம் அந்நியப்படுத்த முடியும் இதிலிருந்து. ஆக இந்த கைது நடவடிக்கைகள் எல்லாம் வெறும் கண்துடைப்பு. இது கடந்த ஆட்சி காலத்தில் எவ்வாறு நடந்ததோ அது இப்போதைய அன்ரோமர் திசாநாயக்க அரசாங்கத்திலும் எந்தவித மாற்றமின்றி அதுதான் தொடர்கின்றது. முதலிலே இலங்கையில் இருக்கிற சகல காவல்துறை கட்டமைப்புகளும் களை எடுக்கப்பட வேண்டும். அங்க இருக்கின்ற அத்தனை பேரும் தலைகளாக மாற்றப்பட வேண்டும்.
என்று அவர்கள் அது சாத்தியப்படுத்த முடியுமா? உயர் அதிகாரியிலிருந்து கீழ்மட்டத்தில் இருக்கின்றவர்கள் வரை அத்தனை பேருமே நாங்கள் திரைப்படத்திலே பார்க்கின்ற போது அந்த திரைப்படத்திலே சொல்வார்கள், ஒருவர் ஓய்வு பெறுகின்ற வரை கான்ஸ்டபிளாக இருப்பார்கள். ஆனால் அவருடைய ஒரு பதவிக்கு காவல்துறைக்கு வந்து ஒரு 5 வயதுக்குள்ள 5 வருஷத்துக்குள்ளாகவே ஒரு உயர் அதிகாரியா வந்திருப்பார். அவர் லஞ்சம், மோசடி இவ்வாறான விடயங்களுக்கு எல்லாம் துணை போகின்ற காரணத்தினால் அவர் பதவி உயர்வுகளை பெற்றுக் கொண்டிருப்பார். அவர் வந்தவர் கொள்கை விடயங்களை எல்லாம் அவர் தூக்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தினால் அவர் வந்து 30, 40 வருஷம் பணியாற்றி ஓய்வு வருகின்ற வரை அவர் அந்த கான்ஸ்டபிள் என்கின்ற அந்த ஆரம்ப நிலையிலேயே அவர் இருப்பார். அப்படி ஒரு சிலர் இருக்கின்றார்கள். ஆனால் அப்படியானவர்களை நாங்கள் விரல் விட்டு தான் எண்ண முடியும் ஒவ்வொரு காவல் நிலையங்களிலே. மிச்சம் 199% மேல்நிலையிலிருந்து கீழ்நிலை வரை ஒட்டுமொத்தமாகவே ஊழலிலே புரியோடி போயிருக்கின்றது. இது எப்படி அன்றோமர் திசாநாயக்க அவர்கள் சரி செய்ய போகின்றார்? இதற்கு என்ன வேலை திட்டங்கள்? இதே யாழ்ப்பாணத்திலே நீங்க மாநாடு ஓடி யாழ்ப்பாணம் தான் போதையிலே தள்ளாடுகின்றது என்பதை போன்ற ஒரு பிம்பத்தை காட்டி எழுப்ப முற்படுகின்றார். ஆகவே இது நீங்கள் இதெல்லாம் ஒரு எல்லாம் எப்படி ஒரு 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 ஏமாற்று நாடகங்கள். ஏதோ போதையில் நாங்கள் இதையெல்லாம் செய்து உபதேசம் செய்து விட்டால் ஏதோ நாங்கள் அடுத்த நாள் தலைப்புச் செய்தி. அதிலே முக்கியமாக ஒன்றை கூறுகின்றார், யுத்த காலத்திலே யுத்தத்தை பார்த்து பெற்றோர்கள் அச்சப்பட்டார்கள், இப்போது போதையை பார்த்து அச்சப்படுகின்றார்கள் தங்களுடைய பிள்ளைகள். அன்று யுத்தத்தில் பிள்ளைகளை இழந்து விடுவோம் என்று மக்கள் பரிதவித்து ஒரு அச்சமான நிலைமையில் இருந்தார்கள். இப்போது போதையின் பிடியில் எங்களுடைய பிள்ளைகளை இழந்து விடுவோம் என்று அஞ்சுகின்றார்கள். ஆகவே இந்த நிலைமையை நாங்கள் மாற்றுவதற்கு எல்லோரும் ஒன்றிணையுங்கள் என்று அவர் அழைப்பு விடுகின்றார். ஆகவே நீங்கள் கடந்த கால யுத்தத்தை பற்றி பேசுகின்றவர்கள் அந்த கடந்த கால யுத்தத்துக்கு என்ன காரணம், அதுக்கான அடிப்படை என்ன என்பதை இன்று வரை நீங்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. இன்று இந்த போதை ஒழிப்பு எல்லாம் இது சர்வதேச வேலை திட்டம். நாங்கள் நினைக்கின்றோம் இது இலங்கை ரீதியாக ஒட்டுமொத்த உலகளாவிய ரீதியாக இன்று ஒரு பூகோள ரீதியாக இந்த விடயம் போதை ஒழிப்பு என்பது ஒரு மிக முக்கிய பேசுபொருளாக தொனித்துக் கொண்டிருக்கின்றது. அதை ஒழிப்பதற்காக பல்வேறு நாடுகள் ஒரு பொது நிதியத்தினூடாக இவ்வாறான வளர்ந்து வரும் நாடுகளுக்கு அவர்கள் நிதி உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஆகவே அந்த நிதி உதவிகளை பெற்றுக் கொள்வதற்கான உபாயமாக அவர்கள் இப்படியான விடயங்களை செய்கின்றார்கள். ஆகவே இதெல்லாம் அறிக்கையிடல் மூலமாக அந்தந்த நாடுகளுக்கு இவர்கள் அனுப்புவார், நாங்கள் இப்படியெல்லாம் செய்கின்றோம், ஜனாதிபதி போய் இந்த விடயங்களை பரப்புரை மேற்கொள்கின்றார், இப்படியெல்லாம் நாங்கள் ஸ்டிக்கர் ஓட்டுகின்றோம், கூட்டங்களை போடுகின்றோம், கருத்துரைகளை நடத்துகின்றோம் என்ற வகையில. ஆகவே இதெல்லாம் சொல்லுவார்கள், ஏட்டு சுரக்காய் கரைக்கு உதவா என்பதை போன்று இவர்களுடைய இந்த விடயம் எல்லாமே ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு ஏமாற்று நாடகம். ஒரு இப்போது அவர்கள் கீழ்மட்டத்திலே நாங்கள் எல்லாம் ஆட்களை கொண்டு வருகின்றோம், குழுக்களை அமைக்கின்றோம், அதன் மூலமாக போதை ஒழிப்பை கட்டுப்படுத்துவோம் என்று கூறுகின்றார்கள். ஆனால் இதெல்லாம் ஒரு காலத்திலே தானாக நடந்தது. இன்று இவர்கள் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் பூச்சாண்டி காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதன் மூலமாக அரசாங்கத்துக்கு வால் பிடிப்பவர்களுக்கு ஒரு அங்கீகாரத்தை கொடுக்க முற்படுகின்றார்களே தவிர போதை ஒழிப்பையோ வறுமை ஒழிப்பையோ இவர்கள் இவ்வாறான செயல்பாடுகள் மூலமாக கட்டுப்படுத்தவே முடியாது. ஆகவே இது ஒரு கண்துடைப்பு நடவடிக்கை. ஆகவே யாழ்ப்பாணத்திலே ஒரு போதை ஒழிப்பு மாநாட்டை வெற்றிகரமாக நடத்தி விட்டோம் என்ற அளவிலே இவர்கள் திருப்திப்பட்டு விட வேண்டியதுதான். ஆனால் இந்த மாநாட்டுக்கு பின்னரும் ஒருவேளை இந்த மாநாட்டுக்கான மேடை அமைக்கின்ற செலவிலிருந்து அப்படியான விடயங்களிலே எத்தனை போதை ஆசாமிகள் இதுக்கு பின்னணியில நின்றார்களோ என்பது அந்த ஏற்பாட்டாளர்கள் தான் வெளிச்சம். என்றால் அந்த அன்றோமர் திசாநாயக்க அவர்கள் நம்புகின்ற தன்னுடைய இங்க பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைப்பாளர்கள் எல்லாம் கை சுத்தமானவர்கள் என்று. ஒருவேளை அவர்கள் தங்களுடைய செலவுக்காக கையேந்தியவர்கள் அந்த போதை ஆசாமிகளோ தெரியவில்லை. ஆகவே அங்க போட்டப்பட்ட கதிரைகளோ இல்லை அங்க வந்த மக்களுக்கு வழங்கப்பட்ட குளிர்பானத்துக்கான செலவு அந்த போதை ஆசாமிகளிடமிருந்து நண்பளிப்பாக கிடைத்த பணத்தில் தான் அது செலவழிக்கப்பட்டது என்பது கூட ஒரு கேள்விக்குறிதான். ஆக இதெல்லாம் ஒரு வெறுமனே ஒரு அறிவிப்புகளின் ஊடாக இப்படியான நிகழ்வுகளின் ஊடாக நாங்கள் மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டோம் என்பதாக கணக்கு காட்டுவதற்கான ஒரு நிகழ்வாகத்தான் என்னால் இந்த விடயத்தையும் பார்க்க முடியும். நீங்கள் கூறுவதை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இதே நேரத்தில் அனுரகுமார திசாநாயக்காவுக்கு ஆதரவு வழங்குகின்றவர்கள் சிலர் கூறுகிறார்கள், இவ்வாறான நிலைமை நீங்கள் கடந்த 15 ஆண்டுகளால் உங்களால் பார்க்க முடியவில்லை என்ற விடத்தில் கூறுகிறார்கள். அதாவது மக்களுடைய பிரச்சனைகளை அணுகுவதற்கு அவர் முயற்சிக்கிறார், அதை நீங்கள் ஏன் குறை கூறுகிறீர்கள் என்று கூட கேட்டவர்களும் இருக்கிறார்கள். அதுக்கு நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் எனக்கு தெரியவில்லை. அது மட்டும் இல்லாமல் இனி அவர் இந்த போதை ஒழிப்பு தொடர்பான அந்த மாநாடு தொடர்பான விடயத்தை மட்டுமில்லாமல் பலாலி விமான நிலையத்தையும் காங்கிரஸ் துறைமுகத்தையும் அபிவிருத்தி தொடர்பாக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாகவும் கூட அவர் கூறியிருக்கிறார். அப்படி என்றால் இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கையாளும் வகையில் தானே அவருடைய செயல்பாடுகள் இருக்கின்றது. உண்மையிலே நீங்கள் குறிப்பு முதல் கேட்டதை போன்று உண்மையிலே அவர் இந்த பிரச்சனைகளை உணர முற்படுகின்றார், அணுக முற்படுகின்றார் என்பதிலே நாங்கள் ஆறுதல் அடைந்து விட முடியாது. நாங்கள் இலங்கை சுதந்திரம் பெற்று இலங்கை இன்று இந்த இடத்துல இருக்கின்ற போது தமிழர்களுடைய நிலைமை என்பது நாங்கள் எங்களுக்கான ஒரு நிகழ்நிலை அரசாங்கம் ஒரு வாய்க்கட்டுகின்ற தருவாயிலே அதை நாங்கள் இழந்து எங்களுடைய இனத்தையும் இழந்து 17வது ஆண்டிலே நாங்கள் நிற்கதியாக நிற்கின்றோம். அப்படி நிற்கின்ற ஒரு நிலையிலே நாங்கள் இப்படியான ஆறுதல் பரிசுகளை எல்லாம் ஆறுதல் நிலைமைகளை எல்லாம் பார்த்து நாங்கள் ஆறுதல் அடைவோமாக இருந்தால் எங்களை விட ஏமாளிகள் வேறு எவருமே இருக்க மாட்டார்கள்.
எங்களுக்கு தேவை நீங்கள் உணர்கின்றீர்கள், அறிகின்றீர்கள் என்ற சமிக்கைகள் மட்டுமல்ல, செயல்பாட்டு ரீதியாக எங்களுக்கு தேவை. ஏன்னா இப்படி ஒவ்வொருவரும் வந்து எங்களுடைய தமிழ் தேசியத்திலே சம்பந்தன், சுமந்திரன், விக்னேஸ்வரன் போன்றவர்களாக இருக்கட்டும், இல்லை மஹிந்த ராஜபக்ச, ரணில் விக்ரமசிங்க, அன்ரோமரது ஜனநாயகா, சயித் பிரேமதாச என்று சிங்கள தரப்பாக இருக்கட்டும், எல்லோருமே வந்து பழகி பார்த்து போவதற்கான ஆடுகளம் அல்ல இது. இது எங்களுடைய வாழ்க்கை. நாங்கள் வாழ்க்கையினுடைய விளிம்பிலே நிற்கின்றோம். நாங்கள் இந்த தருணம் என்பது மிக ஆபத்தான ஒரு கட்டத்திலே நிற்கின்றோம் என்றால், நாங்கள் ஆயுதங்கள் மௌனிக்கப்பட்ட 16வது ஆண்டு என்பது ஈழத்தமிழ் மக்கள் சகல வழிமுறைகளிலுமே எங்களுக்கான ஒரு ஆணிவேரிலே அந்த ஒரு புற்று ஏற்படுகின்ற அளவுக்கு நாங்கள் சிதைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆக இப்படியான ஒரு நேரத்திலே நாங்கள் இப்படியான ஆடுகளமாக நாங்கள் எங்களுடைய தலைகளையோ இல்லை எங்களுடைய முதுகுகளையோ நாங்கள் குனிந்து கொடுத்து விட்டு நாங்கள் இருந்து விட முடியாது. எங்களுக்கு தேவை நீங்கள் அந்த இருந்த இடத்துல இருந்தோன்னு செய்ய வேண்டியது. உண்மையில ஆரம்பத்தில் சொல்றார்கள், இந்த ஆரம்ப காலங்களிலே சிங்கள தலைவர்கள் இங்கே வருகின்ற போது யாழ்ப்பாணத்திலே தமிழிலே பேசுவதற்கு முற்படுவார்கள். மஹிந்த ராஜபக்ச கூட அதுக்கு விதிவிலக்கெல்லாம் வந்தால் முதலிலே வணக்கம், நன்றி அப்படியான சில வார்த்தைகள் உதிர்ப்பார்கள். எங்களுடைய தமிழ் இணையதளங்களும் ஊடகங்களும் இப்படி தமிழிலே உரையை தொடங்கிய ஜனாதிபதி என்றெல்லாம் தலைப்புச் செய்தியா போடுவார்கள். அதுதான் அவர்களுடைய விருப்பம். அவ்வாறு ஒரு தலைப்புச் செய்திகளிலே தாங்கள் பேசப்பட வேண்டும் என்பதற்காக அவர்கள் அப்படியான விடயங்களை செய்வார்கள். ஆனால் தமிழ் மக்களுடைய பிரச்சனையை இங்கே வந்து நீங்கள் தமிழிலே பேசுவதை விட, அப்போது இங்கே உண்மையிலே ஒரு தமிழ் தேசிய அரசியலிலே ஒரு ஒரு ஆழமாக பேசப்பட்ட ஒரு விடயம். அப்போது எங்களுடைய நினைக்கிறேன் தந்தை செல்வநாயகம் அவர்களோ யாரோ ஒருவர் அவர்களுக்கு அந்த விடயத்தை ஒரு மறுத்துரைத்ததாக நான் ஒரு படித்த ஞாபகம். எனக்கு சரியான தரவுகள் தெரியவில்லை. ஆனால் அந்த சாராம்சம் இதுதான். நீங்கள் இங்கே வந்து தமிழிலே கதைப்பதை விட எங்களுடைய பிரச்சனையை சிங்களத்திலே சென்று உங்களுடைய மக்களிடம் சொல்லுங்கள். அதுதான் மிக முக்கியம். ஏனால் இன்று இலங்கையில இருக்கிற பெரும்பான்மை சிங்கள மக்களுடைய எதிர்ப்பு தான் ஆட்சியாளர்களாக வருபவர்கள் சரி என்று நினைத்தால் கூட செய்ய முடியாமல் இருப்பதற்கான காரணம். இன்று தையிட்டு விகாரை விடயத்திலே நீதியை வழங்க வேண்டும் என்று அன்ரோமரது ஜனநாயக விரும்புகின்றார். இது அவரே சாட்சியம் அளிக்கின்றார். அவருடைய அமைச்சர்களை பிதற்றுகின்றார்கள். ஜனாதிபதி இதை செய்ய விரும்புகின்றார், ஆனால் ஒரு சில தரப்புகள் இதை தடுக்கின்றன என்று. அவங்க அந்த தடுக்கின்ற தரப்பை முதலே உங்களால் ஏன் அதை சரி செய்ததற்கான தீர்வை வழங்க முடியவில்லை? நீங்க இங்கே வந்து எதற்காக இங்கே வந்து நீங்கள் பாசாங்கம் செய்கின்றீர்கள்? இதைத்தான் நான் இந்த இடத்துல சுட்டிக்காட்ட முடியும். அந்த எங்களுடைய தந்தை செல்வநாயகம் அவர்களோ இல்லை யாரோ ஒருவர் அந்த நேரம் வந்து சுட்டிக்காட்டிய விட இங்கே வந்து தமிழிலே எங்களுக்கு முன்னால் அழகாக எங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள் எங்களுடைய பிரச்சனை எங்களுக்கு தெரியும். அது எங்களை விட வேறு எவருக்கு தெரியும் எங்களுடைய பிரச்சனை. அதை நீங்கள் வந்து எங்களுக்கு ஞாபகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் முதலிலே எங்கே தடையாக இருக்கின்றதோ, யார் தடையாக இருக்கின்றார்களோ அவர்களுக்கு அதை போய் சொல்லுங்கள். அதை அங்கே சொல்லிவிட்டு அதை ஆணித்தரமாக சிங்களத்திலே பேசுங்கள். அதை பேசி அந்த மக்களுடைய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி விட்டு அதன் மூலமாக எங்களுக்கான ஒரு பிரச்சனையை தீர்வு தந்தால் அதை நாங்கள் வரவேற்க முடியும். இதெல்லாம் ஒரு பசப்பு. இது அவருக்கு முட்டு கொடுக்கின்ற எங்களுடைய தமிழ் விசில் அடிச்சாங்குஞ்சுகளுடைய ஒரு ஒரு அவர்களுடைய ஒரு ஏமாற்று விடயம்தான். ஆகவே அந்த விடயத்தை நான் ஒருபோதுமே ஏற்றுக்கொள்ள முடியாது. மற்ற நீங்கள் கேட்டதை போன்று ஒரு நிகழ்விலே அவர் பேசுகின்ற போது பலாலி விமான நிலைய விரிவாக்கம் மற்றும் காங்கேசந்துறை துறைமுக அபிவிருத்தி தொடர்பாக பேசியிருக்கின்றார். இந்தியாவுடைய நிதி பங்களிப்பு தொடர்பாக ஏற்கனவே அந்த விடயம் 65 மில்லியன் ரூபாய்தோ அந்த காங்கேசந்துறை துறைமுகத்துக்கு இந்தியா நிதி ஒதுக்கி இருக்கின்ற முதற்கட்டமாக. ஆகவே அந்த விடயங்களை வைத்துக்கொண்டு அந்த அபிவிருத்தி நடவடிக்கைகளை விரைவுபடுத்துவது தொடர்பாக நடவடிக்கை எடுப்பதாக அவர் அங்கே கூறியிருக்கின்றார். இப்ப இதையெல்லாம் நான் சற்று முன்னர் குறிப்பிட்டதுதான். நீங்கள் நடவடிக்கை எடுப்பதாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதை செய்து காட்டுங்கள். இதே ராஜபக்சேக்களுடைய காலத்திலும் இந்த பலாலி சர்வதேச விமான நிலையத்தை இந்தியாவுடைய நிர்பந்தம் காரணமாக அதை தொடக்கி நீண்ட காலமாக அதை செயல்படுத்த முடியாமல் இருந்தது. அதை ஒரு உள்ளூர் அளவிலே அதை மட்டுப்படுத்தினார்கள். பின்னர் ஒரு பிராந்தியமாக ஒரு தென்னிந்தியாவோடு மட்டுமே அதை மட்டுப்படுத்தினார்கள். அது விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டும், விமான நிலைய ஓடுபாதை என்பது தரம் இல்லை, அது சர்வதேச போக்குவரத்து மேற்கொள்ள முடியாது என்றெல்லாம் பொய் காரணங்களை கூறினார்கள். அதை அத்தனையுமே அண்மையில டித்வா புயல் மீட்பு நடவடிக்கையாக வந்த அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய கனரக விமானம் ஒன்று பல தடவை, ஒரு தடவை அல்ல பல தடவை அந்த விமான நிலையத்துக்கு அடுத்தடுத்து பல இறங்குகைகளை மேற்கொண்டது. அது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியது. பலாலி ஓடுபாதையினுடைய தரம் தொடர்பான ஒரு அவர்களுடைய சிங்கள அரசாங்கம் எவ்வாறான ஒரு கட்டுக்கதைகளை ஏற்படுத்தியோ அதை சுக்குநூறாக்குகின்ற வகையில் தான் அது இருந்தது. அவை இவர்களால் தான் தடை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. பலாலி விமான நிலையத்திலே இந்த குறைபாடும் இல்லை.
பலாலி விமான நிலையத்திலே ஒரு சுங்க பிரிவுகள் அந்த விடயங்கள் எல்லாம் முழுமைப்படுத்தப்பட வேண்டும். அதற்கான பயணிகள் முனையம் உள்ளிட்ட இதர கட்டமைப்புகள் மேம்படுத்தப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்ய வேண்டும். இது நாட்டு இப்ப நீங்களாம் கூறுகின்றீர்கள் இலங்கை என்பது ஒரு நாடு. இலங்கையை நாங்கள் எந்தவித மாறுபாடும் இல்லாமல் பார்க்கின்றோம் என்றால் இலங்கையிலே வடபகுதியிலே ஒரு விமான நிலையத்தை அமைத்து கட்நாயக்கா அங்கே இருக்கின்றது. அதிலிருந்து கிட்டத்தட்ட 300 கிலோமீட்டர் தொலைவு கப்பல் பலாலி விமான நிலையம் இருக்கின்றது. அது ஒரு 50 கிலோமீட்டர் தூரத்திலே இருக்கின்றதுனால பரவாயில்லை. நீங்கள் கட்டுநாயக்கா விமான நிலையம் இருக்கத்தக்கனவே மத்தளவில் ஒரு விமான நிலையத்தை உருவாக்கிய உங்களால் ஏன் இங்க இருக்கின்ற எங்களுடைய ஏற்கனவே இது இன்று நேற்று அல்ல. இலங்கையிலே அந்த ஆரம்ப காலம் தொட்டு பிரித்தானியருடைய காலத்திலிருந்து இயங்குகின்ற ஒரு விமான நிலையமாக பலாலி விமான நிலையம் இருக்கின்றது என்றால் அந்த பலாலி விமான நிலையத்தை இயங்க வைப்பதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை? இதன் மூலமாக கட்டுநாயக்காவுக்கு இது சவால் அளிக்கக்கூடிய ஒன்று அல்லவே. ஆனால் உங்களுடைய பிரச்சனை எல்லாம் தமிழர்களுடைய நிலம் வளர்ந்து விடும், தமிழர்களுடைய பொருளாதாரம் நிமிர்ந்து விடும். தமிழர்களுடைய பொருளாதாரம் நிமிர்ந்து விட்டால் தமிழர்கள் தங்களுடைய காலிலே நிற்க வலிக்கிறார்கள் என்றால் அவர்கள் தங்களுக்கான தீர்வை தாங்களே தேடிக்கொண்டு விடுவார்கள். தமிழர்கள் சுய பொருளாதாரத்திலே தங்களுடைய காலிலே நின்றதன் காரணமாகத்தான் உலகம் வியக்குகின்ற ஒரு விடுதலை போராட்ட அமைப்பை அவர்கள் பாதுகாத்தார்கள். அதனுடைய பக்கபலமாக நின்றார்கள். இன்று எந்த நாட்டிடமே கையேந்தாமல் 30 வருஷம் ஒரு போராட்டத்தை நடத்த முடிந்தது என்றால் எங்களுடைய சொந்த மக்களுடைய பலத்திலே, சொந்த பலத்திலே, பொருளாதார பலத்திலே. அதை உடைக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள். திட்டமிட்டு மாறி மாறி வந்த அரசாங்கங்கள் என்ன செய்தார்கள்? நுண்கடன் என்கின்ற வகையிலே பல்வேறு சூட்சுமங்களை மேற்கொண்டு எங்களுடைய முதுகெலும்பை உடைத்தார்கள். நாங்கள் அப்படியே கடனுக்கு பின்னாலே, லோனுக்கு பின்னாலே நாங்கள் எங்களுடைய களத்திலே கையிலே கிடந்த தங்கம் என்று தமிழர்களுடைய மிகப்பெரிய சொத்து தங்கத்தின் மீதான முதலீடு. அதான் ஒரு அரசாங்கத்தினுடைய இருப்பே அதுதான். அந்த அரசாங்கத்துக்கு மேலாக ஒவ்வொரு குடிமகனும் தன்னுடைய இருப்பாக தங்கத்தை பேணுகின்ற அளவுக்கு ஈழத்தமிழ் மக்களுடைய பொருளாதார பலம் என்பது அதுவாக இருந்தது. வெறுமனே அணிகலனாகவோ இல்லை அழகுபடுத்துகின்ற விடயமாகவோ அல்லாமல் எங்களுடைய பொருளாதார பலமாக இருந்தது. இங்கே ஒரு யுத்தம், ஒரு குரல் வழியை நெரித்து ஒரு உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகின்ற போது அந்த தங்க நகைகள் தான் முதலீடாகி இங்கிருந்து எங்களுடைய பலர் புலம்பெயர் தேசத்துக்கு செல்வதற்கான முதலீடாக மாறியது. அதற்கு முன்னர் வெறும் அணிகலன்களாக இருந்த அந்த தங்க நகைகள் இன்று புலம்பெயர் தேசத்திலே 15 லட்சம் மக்கள் வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் அதிலே கணிசமான மக்களுடைய உயர்வுக்கு அந்த அந்த ஆபத்திலிருந்து மக்களை அந்த இடத்துக்கு நகர்த்துவதற்கான ஒரு அச்சாணியாக இருந்தது அந்த தங்க நகைகள். இதுதான் அந்த தங்கத்தினுடைய முக்கியத்துவம், மகத்துவம். அந்த அவ்வாறு தமிழர்கள் எந்த நேரத்திலும் அதை எப்படி என்றும் பயன்படுத்தி தங்கள் ஒரு இடரிலிருந்து தங்களை பாதுகாப்பதாக இருக்கட்டும், தங்களுடைய வளர்த்துக் கொள்வதாக இருக்கட்டும், இல்லை அடுத்த நிலைக்கு முன்னகர்த்திக் கொள்வதாக இருக்கட்டும், அதற்கான ஒரு அடித்தளமாக ஒரு பொருளாதார முதுகெலும்பாக அந்த தங்கம் இருந்தது. இன்று அந்த தங்கத்தை கூட தமிழர்களுடைய காதில் இருந்துகின்ற ஒரு குண்டுமணி தங்கத்தை கூட விட்டு வைக்காமல் உருவுகின்ற சதித்திட்டத்தை மாறி மாறி வருகின்ற அரசாங்கங்கள் இந்த 16 ஆண்டுகளை நிகழ்த்தி முடித்திருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு நிலையிலே தமிழர்களை ஆண்டான் அடிமைகளாக கொண்டு வந்து இப்படியே இந்த அரசாங்கங்கள் போடுகின்ற பிச்சைகளுக்கு கையேந்துவர்களாக வைத்துக்கொண்டு தமிழர்களை வளர்ந்துவிடக் கூடாது என்கின்ற ஒரு நோக்கத்துக்காகத்தான் நீங்க பலாலியை தடுத்து கொண்டிருக்கின்றீர்கள். இப்போது அன்ரோமர திசாநாயக்கா சொல்கின்றார், இதே உங்களுக்கு தெரியும், சில மாதங்களுக்கு முன்னர் இந்த துறைமுகங்கள் இந்த போக்குவரத்து விமான அமைச்சராக இருந்த பிமல் ரட்நாயக்கா காங்கிரஸ் ஒன்றை அபிவிருத்தி செய்ய முடியாது, பலாலி விமான நிலையம் இதுக்கு மேல் எதுவுமே செய்ய முடியாது, அதற்கெல்லாம் தகுதியான இதில்லை, இதை நாங்கள் செலவழித்து இதன் மூலமாக இந்த வருவாயை மீட்ட முடியாது என்று கூறினார். இன்று அவர் அந்த அமைச்சு பதவியை இழந்திருக்கின்றார். அது இந்தியாவுடைய அழுத்தங்கள் காரணமாக, இந்தியாவுக்கு எதிராக பிமல் ரட்நாயக்கா அவர்கள் செயல்பட்டதன் காரணமாக இந்தியாவுடைய அழுத்தம் இந்தியாவை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவரிடம் இந்த அமைச்சு பறிக்கப்பட்டது. ஆனால் பறிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு கூட இன்னும் எந்த விதமான ஒரு முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் அந்த விடயத்திலே இல்லை. இன்று ஜனாதிபதி இங்கே வந்து இந்த விடயத்தை பேச வேண்டிய அவசியம் இல்லையே. நாங்கள் அதைத்தான் சொல்லுவோம், நீங்கள் இருந்த இடத்துல இருந்தோடு அந்த விடயங்களை செய்யுங்கள். பலாலி விமான நிலையம் மெருகேற்றப்படுகின்றது என்கின்ற ஒரு செய்தி மட்டும்தான் எங்களுக்கு தேவையே தவிர உங்களுடைய இந்த ஆலாவனைகள், உங்களுடைய அறிவிப்புகள் எங்களுக்கு தேவையே இல்லை. ஆகவே இவரும் 10ஓடு 11ஆக கடந்த சிங்கள தலைவர்களை போன்று வடக்குக்கு வருகின்ற போதெல்லாம் இந்த விடயங்களை பேசுவது உங்களுக்கு தெரியும். நான் எங்களுடைய உறவுகளுக்கு நினைவிருக்கும் 2008 2009 இனஅழிப்பு யுத்தம் தீவிரம் பெற்ற காலப்பகுதிகளிலே பலர் இலங்கைக்கு வருவார்கள். வெளிநாட்டு நோர்வே உள்ளிட்ட தரப்பினர் வந்து இந்தியாவுக்கும் செல்வார்கள். அப்படியே சென்று விட்டு அவர்கள் சென்று உள்ளே கலந்துரையாடுவது என்பது வேறு. ஒரு சம்பிரதாயபூர்வமாக வெளியே வந்தவுடன் நாங்கள் யுத்தத்தை நிறுத்துவது தொடர்பாக பேசினோம், தமிழ் மக்களுடைய விவகாரங்கள் தொடர்பாக பேசினோம், இந்த மனிதாபிமான நடவடிக்கைகள் தொடர்பாக பேசினோம் என்று கதைத்தார்கள். அதற்கு பின்னர் இந்திய பிரதிநிதிகள் இலங்கைக்கு வந்தாலோ இல்லை இலங்கையிலிருந்து அங்கே சென்றாலோ 13வது திருத்தச் சட்டம், இலங்கை இந்திய ஒப்பந்தம், தமிழர்கள் சம உரிமையோடு வாழ்வது தொடர்பாக சிங்கள மக்கள் என்னென்ன விடயங்களை எல்லாம் அனுபவிக்கின்றார்களோ அந்த விடயங்கள் தமிழ் மக்களும் கிடைக்க வேண்டும் என்பதை இந்தியா வலியுறுத்தியது. இது அப்படியே அந்த ஒரு ரெக்கார்ட் பண்ணி வச்ச மாதிரி வச்சிருக்கிறோம்.
ஒவ்வொரு சந்திப்பிலையும் இதே சாரம்சம் தான். அந்த 16 வருஷமா இதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த முன்னேற்றமும் இல்லை. அத மாதிரி சிங்கள தரப்பும் வடக்குக்கு வார நேரம் எல்லாம் வடக்குல என்னென்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனையை அப்படியே மேலோட்டமா பார்த்து நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லிட்டோம். அது உடனே அடுத்த நாள் தலைப்பு செய்தியாக வரும் எல்லா ஊடகங்களையும் ஜனங்கள்ட மக்கள்ட மனங்களையும் அது ஒரு மாய தோட்டம் உருவாகும். ஓகே, இவர் ஏதோ நடவடிக்கை எடுக்க. இதற்கு பின்னாலே இவர் ஒரு வருடமாகிவிட்டதற்கு என்ன செய்தார் என்ற கேள்வியை இந்த ஊடகங்களும் எழுப்புவதில்லை. அந்த மக்களிடையே இதை கொண்டு போவதில்லை. ஊடகங்களும் உண்மையில எங்களுடைய தமிழ் ஊடகங்கள் கூட இணையதளங்கள் கூட இதைத்தான் முதன்மைப்படுத்தி கொண்டிருக்கின்றன. உண்மையில தலைப்பு செய்தி இதுதான். அவர் வந்தவுடன் நாங்கள் பலாலி விமான நிலையத்தை அபிவிருத்தி செய்வோம், வீடு இல்லாத நிலைமையை உருவாக்குவோம், போதை ஒழிப்போம் என்றால் அந்த ஒரு குறைந்தபட்சம் கடைசியிலே அந்த செய்தி அறிக்கையிடலின் போது ஒரு பந்தியாவது அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கம் பொறுப்படுத்தி ஒரு வருடமாகிறது. ஒரு வருடத்துக்குள் இந்த பலாலி விமான நிலையத்திலோ காங்கிரஸ் துறைமுக விடயத்திலோ எந்தவித முன்னேற்றமும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது என்கிற ஒரு பந்தியாவது உங்களால் சேர்க்க முடிகின்றதா? அந்த செய்தியை படிக்கின்ற மக்களிடையே அது ஒரு நெருடலை ஏற்படுத்தும் அல்லவா? அவர்கள் சிந்திக்க தோன்றும் அல்லவா? அப்படி ஒரு அறிக்கையிடல் இல்லையே. இது முழுக்க அப்படியே வாந்தி எடுக்கின்ற வகையிலே அவர்கள் எதை விரும்புகின்றார்களோ அதை கொண்டு வருகின்ற வகையில் தான் இந்த ஊடகங்களுடைய செய்தி பிரசுரிப்புகளும் இருக்கின்றது. உண்மையில் இந்த இடத்துல ஒன்று சுட்டிக்காட்ட முடியும். தமிழீழ விடுதலை புலிகள் அமைப்பு உயிரோட்டமாக இருந்த காலப்பகுதிகளிலே ஐக்கிய நாடு அப்போதும் இந்த ஐநா கண்காணிப்பு குழு, இந்த போர் நிறுத்த கண்காணிப்பு குழு, எரிக் சொல்கை தலைமையிலான குழுவினர் வருவார்கள். நாளைய தினம் எரிக் சொல்கை வருகின்றார் என்று சொன்னால் அப்போது ஈழநாடு, ஈழநாதம் போன்ற பத்திரிகைகள் வன்னி பிராந்தியத்திலிருந்து வெளிவந்து கொண்டிருந்தன. அந்த பத்திரிகையில நீங்கள் பார்த்தீர்களானால் இன்றைய காலகட்டமாக இருந்தால் தலைப்பு செய்தி அதுதான். எரிக் சொல்கேம் இல்லை ஹென்ரிக்சன் குழுவினர் நாளை வருகை, தமிழ்ச்செல்வனோ இல்லை பிரபாகரன் அவர்களுடனோ பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகின்றார்கள் என்பது தலைப்பு செய்தியாக வரும். ஆனால் விடுதலை புலிகள் அமைப்பு இருந்த காலகட்டத்திலே அந்த பத்திரிகைகள் ஊடகங்களிலே 10ஓடு 11ஆக ஒரு செய்தியாக அந்த செய்தி அங்கே பதிவிடப்பட்டிருக்கும். சமகாலத்திலே வேறு என்ன சமூகம் சார்ந்த விடயங்கள் முதன்மைப்படுத்தப்படுகிறதோ அது தலைப்பு செய்தியாகவும் எரிக் சொல்கை தலைமையிலான குழுவினர் வருவது ஒரு சாதாரண செய்தியாகவும் கடந்து செல்லும். ஏன்னால் அந்த செய்தியின் ஊடாக என்னால் ஒரு போராட்டத்தின் மூலமாக எங்களுக்கான விடுதலையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்ற அந்த சமூகத்திடம் நாங்கள் ஒரு பிம்பத்தை கட்டி எழுப்புகின்ற வகையில் தான் அந்த செய்தி மாறுகின்றது. ஆகவே எரிக் சொல்கையினுடைய வருகையோ இல்லை சமாதான குழுவினுடைய வருகையோ நாங்கள் முதன்மைப்படுத்துவோமாக இருந்தால் அந்த போராட்ட நெருக்கடி கொடுக்கின்ற மக்களுடைய மனங்களிலே நாங்களே ஒரு விதையை விதைக்கின்றோம், அவர்கள் மூலமாக ஒரு மாற்றம் வரப்போகின்றது என்று. இதுதான் உளவியல். இன்று நாங்கள் அந்த உளவியலை எங்கே தவற விட்டு இருக்கின்றோம்? இன்று சகல விடயங்களுமே ஒரு எதிர்மறையான செய்திகளை தான். ஒரு பத்திரிகை புரட்டினால் இல்லை தொலைக்காட்சி செய்தியை எடுத்தால் அங்கே வெட்டு இங்கே வெட்டு, அங்கு ஒருவர் இறப்பு இருவர் இறப்பு, வீட்டுக்குள்ளே புகுந்தார்கள், கற்பழிப்பு, அது ஒரு நாங்கள் எந்த விடயங்களை இந்த ஒரு முன்மாதிரியான விடயமாக கொள்ளக்கூடாதோ அந்த விடயங்களை முன்மாதிரியாக கொடுத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே அதை பின்பற்றுகின்றது சமூகம். இதை பார்த்து நாளை இன்னொருவர் நான் இதை செய்தால் நானும் ஊடகத்திலே வருவேன், நானும் ஹீரோ என்றால் இப்போதைய தலைமுறையினர் ட்ரெண்டிங் தானே முக்கியமாக இருக்கின்றது. நான் செய்வது ட்ரெண்டிங் ஆக வேண்டும். அவை நான் ஒரு வாள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு வெட்டினாலோ இல்லை மோட்டர் சைக்கிள் எடுத்துக்கொண்டு போய் ஒரு சாகசத்தை செய்தாலோ நாளை பத்திரிகையிலே ஊடகத்திலே முதன்மை செய்தியாக வரும் என்று சொன்னால் அது ஊக்குவிக்கப்படுகின்றது. அதே போன்று தெற்கிழங்கையினுடைய இப்படியான பசப்பு வார்த்தைகளை நாங்கள் ஊக்குவித்துக் கொண்டிருக்கின்றோம். இது ஒருபோதுமே நாங்கள் ஒரு ஆரோக்கியமான மாற்றமாக கருதிவிட முடியாது என்பதை தான் இந்த இடத்துல என்னால் பதிவு செய்ய முடியும். நீங்கள் கூறிய விடயங்களை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது ஒரு சிலர் அனுரகுமார திசாநாயக்க அவருடைய முயற்சியை நாங்கள் வரவேற்கலாம் என்றுதான் கூறுகிறார்கள். நிச்சயமான அது எப்போதுமே எங்களுடைய சமூகத்திலே அதுக்கு பஞ்சம் இருக்காது. என்றால் ஒரு காணல் நீரை நம்பி ஏமாந்து போவது என்பது அது இயல்பு. அந்த வகையிலே ஒவ்வொருவர் அவர்கள் தங்களுடைய ஆறுதலுக்கு அது தனிமனித எதிர்பார்ப்புகளை நாங்கள் ஒருபோதுமே குறை கூறிவிட முடியாது. ஆனால் அந்த தனிமனித எதிர்பார்ப்புகளை ஒரு இனத்தினுடைய எதிர்பார்ப்பாக நாங்கள் வரையறுத்து விடவும் அங்கீகரித்து விடவும் முடியாது. அது மிகப்பெரிய ஒரு ஆபத்தான விடயம். இன்று அனுரகுமார திசாநாயக்கா மீதான எதிர்பார்ப்பையும் நம்பிக்கையும் வைத்திருப்பது என்பது ஒரு சில தனி மனிதர்களுடைய எதிர்பார்ப்பு. அது ஒட்டுமொத்த தமிழ் தேசிய இனத்தினுடைய எதிர்பார்ப்பு அல்ல. மிக தெளிவாக நாங்கள் கூறுகின்றோம். இன்று அரசாங்கமும் அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கின்ற தரப்பினரும் இன்று இந்த விடயத்தை ஆணித்தரமாக ஒரு பொய்யை திரும்ப கோயபல்ஸ் என்கின்ற அந்த தத்துவத்தின் அடிப்படை ஒரு விடயத்தை திரும்ப சொல்கின்ற போது அது உண்மையாக மாறும் என்ற அடிப்படையில் இவர்கள் இந்த விடயத்தை கொண்டு வருகின்றார்கள். அண்மையிலே சில தினங்களுக்கு முன்னர் இலங்கையில இருந்து விடைபெற்று சென்ற யூலி சுங் கூட, அமெரிக்காவினுடைய இலங்கைக்கான தூதுவர் கூட, அந்த வடிகட்டிய பொய்யை அவர் அங்கே அரங்கேற்றியிருந்தார். அதாவது இந்த அனுரகுமார திசாநாயக்க அவர்களுடைய சந்தித்த போது ஒட்டுமொத்த நாடும் இனமத பேதமில்லாமல் ஒட்டுமொத்த மக்களும் விரும்புகின்ற ஒரு அரசாங்கமாக உங்களுடைய அரசாங்கம் இருக்கின்றது என்ற ஒரு விடயத்தை அவர் அங்கே பதிவு செய்திருக்கின்றார். ஆக இது உண்மை அல்ல.
ஆனால் இந்த அனுரகுமார திசாநாயக்க அரசாங்கத்துக்கு முட்டுக் கொடுக்கின்ற சகல தரப்பினருமே இந்த பொய்யை மீண்டும் மீண்டும் உண்மையாக்க முற்படுகின்றார்கள். 2024 ஆண்டு நவம்பர் மாதம் நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலில் வெறும் 27,000 வாக்குகள்லாம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு தமிழ் மக்களுடைய வாக்கு இங்கே வடக்கு மாகாணத்தில் கிடைத்தது. யாழ்குடா நாட்டிலே வெறும் 27,000 வாக்குகள். அதே 2025 ஆண்டு பாராளுமன்ற தேர்தலிலே 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் அவர்களுக்கு கிடைத்தது. ஒட்டுமொத்த வாக்குகள் எத்தனை? 6 லட்சம் வாக்குகள் இருக்கின்ற இடத்திலே ஒரு 80,000க்கு மேற்பட்ட வாக்குகள் கிடைத்தது. அது எத்தனை சதவீதம்? அது யாழ்குடா நாட்டு ஒட்டுமொத்தமாக யாழ்குடா நாட்டு மக்களுடைய முடிவாக நாங்கள் அதை பார்க்க முடியுமா? இல்லை வடக்கு மாகாணத்தினுடைய முடிவாக பார்க்க முடியுமா? இல்லை வடக்கு கிழக்கு மக்களுடைய முடிவாக பார்க்க முடியுமா? இல்லை. ஒரு காகம் இருக்க பனம்பழம் விழுந்த கதையாக எங்களுடைய தமிழ் தேசிய தரப்புகள் பிரிந்து நின்ற காரணத்தினால் அவர்களுக்கு 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் அவர்களே நம்ப முடியாத ஒரு நிலையிலே அந்த 3 பாராளுமன்ற உறுப்பினர்கள் கிடைத்தே தவிர ஏகோபித்ததாக தமிழ் மக்கள் ஒரு திரட்சியாக இதுவரை காலமும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்கின்ற ஒரு கொள்கை நிலைப்பாட்டோடு நின்ற ஒரு தரப்புக்கு ஆணை வழங்கியதை போன்று இந்த திசைகாட்டிக்கு தமிழ் மக்கள் வாக்களிக்கவில்லை. திசைகாட்டிக்கான அங்கீகாரத்தை இந்த தேர்தலில் மக்கள் வழங்கவில்லை. தமிழ் தேசிய தரப்புகளுடைய பிளவு நிலை என்பது திசைகாட்டிக்கான வாய்ப்பாக மாறியது. ஆனால் அதை இன்று வரை அந்த பொய்யை அவர்கள் உண்மையாக்குகின்ற வகையிலே தமிழ் மக்கள் ஏதோ வடக்கு கிழக்கிலே பெரிய கட்சியாக எங்களுக்கு அங்கீகாரம் தந்திருக்கின்றார்கள். இந்த உள்ளூராட்சி மன்றங்களை சொல்லுங்க பாப்போம். எத்தனை சபைகளை நீங்கள் வென்றிருக்கின்றீர்கள்? கேட்டால் வடகிழக்கிலே நாங்கள்லாம் பெரிய கட்சி என்று இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி பிரதமர் உள்ளிட்ட எல்லோருமே புலக அங்கீதம் அடைகின்றார்கள். நான் நினைக்கின்றேன் யாழ்ப்பாண மாவட்டத்திலே 1 or 2 வட்டாரங்களில் மட்டும்தான் உங்களால் நேரடியாக வெல்ல முடிந்தது. அதுவும் உங்களுடைய திசைகாட்டி என்கின்ற சின்னத்துக்காக மட்டுமல்ல, அந்த வேட்பாளருடைய தனி மனித நன்மதிப்பு காரணமாகத்தான் அந்த வெற்றி வசமானது. மற்ற அத்தனையுமே 150க்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை நீங்கள் வடகிழக்கிலே நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அத்தனையுமே விகிதாசார அடிப்படையில போனஸ் மூலமாக கிடைத்த வாக்குகள். 10 வாக்குகளும் 20 வாக்குகளும் 50 வாக்குகளுமாக பொறுக்கி சேர்த்த வாக்குகளிலே கிடைத்த ஆசனங்கள்லாம் அந்த 150க்கும் மேற்பட்ட உள்ளூராட்சி உறுப்பினர்கள். அத்தனையுமே வட்டாரங்களில் நேரடியாக வெற்றி பெற்ற வெற்றி அல்ல. ஆகவே இன்று அந்த தேர்தல் அந்த பின்கதவு வழியாக நீங்கள் வென்றுவிட்டு அந்த தேர்தல் முறையில் இருக்கின்ற பலகீனத்தின் காரணமாக நீங்கள் அந்த உறுப்பினர்களை பெற்றுவிட்டு இந்த வடக்கு கிழக்கிலே எங்களுக்கு தான் ஏகோபித்த ஆணைய மக்கள் வழங்கி இருக்கின்றார்கள், நாங்கள்லாம் பெரிய கட்சி என்று நீங்கள் கூறுகின்றீர்கள் என்றால் அதே போன்றுதான் இது இருக்கின்றது. இன்று ஜனாதிபதிக்கு பின்னாலே எல்லோருமே ஏதோ பெரிய அலை வந்திருக்கின்றது போன்ற ஒரு தோற்றப்பாட்டை இவர்கள் காட்ட முற்படுகின்றார்கள். இது ஒருபோதுமே இல்லை. என்னை பொறுத்தவரையில இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர்கள் எங்களுடைய விடயங்களை மறுதளிக்கின்ற வகையிலே நாங்கள் இதற்கு முன்னர் எங்களுடைய ஆதங்கங்களை பதிவு செய்தோம். ஆனால் அவர் ஒரு இடதுசாரி ஒரு கட்சி, இடதுசாரி தத்துவத்தை பின்பற்றுகின்ற ஒருவராக அவர்கள் தங்களுக்குரியதை தாங்கள் வரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு இதிலே உடன்பாடுகள் இல்லை. ஒரு ரம்லான் நோன்பு வருகின்ற போது சமவந்தி அவர்களுடைய போய் அந்த அவர்களோடு இருந்து அவர்களுடைய அந்த தொப்பிகளை அணிந்து கொண்டு அவர்களோடு இணைந்து அந்த நோன்பு துறக்கின்ற நிகழ்வுகளிலே ஜனாதிபதி, பிரதமர், அமைச்சர்கள், பாராளுமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்வார்கள். தமிழ்நாட்டில் இது ஒரு நாடகமாக அரங்கேறும். அப்படியான விடயங்கள் எதிலையுமே இவர்கள் ஈடுபடுவதில்லை. தாங்களாகவே காட்டிக்கொள்கின்றார்கள். இன்று நாட்டினுடைய ஜனாதிபதி என்று சொன்னால் ஒரு ஜனாதிபதிக்கு என்று சொல்லி ஒரு உடை மொழி இருக்கின்றது. ஒரு உலக தலைவர்களோடு ஒரு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது இல்லை அவர்களோடு சமநிலையில வைத்து பார்க்கின்ற போது அதுக்கான ஒரு நியதி ஒன்று ஒரு எழுதப்படாத நியதியாக அந்த விடயங்கள் இருக்கின்றது. ஆனால் எங்களுடைய ஜனாதிபதி இப்போ இலங்கையுடைய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க அவர் இன்று வரை சவரம் செய்தது இல்லை. அந்த ட்ரிம் செய்த என்று சொல்லி அவர் அந்த தாடியை மெல்லிதாக ஒதுக்கி ஒரு தாடி இருப்பது போன்று இல்லாத போன்று ஒரு தோற்றப்பாடோடு அவர் எப்போதுமே காணப்படுவார். அது மட்டுமல்ல, அவருடைய அந்த உடை என்பது அந்த ஒரு கம்யூனிசத்தை அந்த இடதுசாரி தனத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில அந்த இடதுசாரிகளுடைய அந்த பாரம்பரிய உடை வகையிலே தான் அவருடைய அந்த மேல் சட்டை இருக்கும். ஆகவே நீங்கள் ஒரு இடதுசாரியாகவே இருங்கள், ஒரு இடதுசாரி கொள்கையை பின்பற்றுவராகவே இருங்கள். நீங்கள் எங்களுடைய பொங்கல் நிகழ்வுக்கு வேண்டுமென்றாலும் அப்படி வாருங்கள், ஆலயங்களுக்கு வேண்டுமென்றால் அப்படி வாருங்கள், நீங்கள் ஜனாதிபதியாக இருக்கின்ற போது அப்படி இருங்கள், வெளிநாடுகளுக்கு இருக்கின்ற போது அப்படி இருங்கள். நாங்கள் உங்களை மாறச் சொல்லி நாங்கள் கேட்கவில்லை. அதே போன்று எங்களபடியே விடுங்கள், அதைத்தான் நாங்கள் கேட்பது. தமிழர்களுக்கு என்ற ஒரு தனி அடையாளம் இருக்கின்றது, எங்களுக்கு என்ற ஒரு கலை கலாச்சார பண்பாட்டு விழுமியங்கள் இருக்கின்றது. அதைவிட வடகிழக்கு என்பது தமிழர்களுடைய மரபுவழி தாயகம். அது இலங்கையிலே சிங்களவர்களோடோ வேறு எந்த பிரதேசங்களோடோ ஒத்திசைவ அல்லாத ஒரு தனித்தான பண்பியல்புகளை கொண்ட ஒரு எங்களுடைய தாயகம்.
ஆகவே எங்களுக்கு சைவ தமிழர்களுக்கு என்று நாங்கள் எங்களுக்கு ஒரு அது நீங்கள் நம்பினால் நம்புங்கள், இல்லாட்டி விடுங்கள், அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நாங்கள் நம்புகின்றோம். அந்த நம்பிக்கையை பின்பற்றுவதற்கு எங்களை விடுங்கள். நாங்கள் தமிழர்களாக, சைவ தமிழர்களாக நாங்கள் எங்களுடைய மண்ணில இருக்க எங்களை விடுங்கள். நீங்கள் ஒன்றுபட்ட இலங்கையர்களாக, இலங்கையர் தினம் என்றும் அது இது என்று சொல்லி நீங்கள் அப்படி பேக்காட்டி கொண்டு எங்களை இலங்கையர்களாக நீங்கள் வழியை இணைக்காதீர்கள். நாங்கள் உங்களுடைய விடயத்தில் தலையிடவில்லை. நீங்கள் எப்படி வேணுமென்றாலும் இருங்கள், அதே போன்று எங்களையும் அப்படியே விடுங்கள் என்பதைத்தான் நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். அப்படி நீங்கள் விட்டுவிட்டால் நாங்கள் உங்களை விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. நீங்கள் வந்து விட்டு செல்லுங்கள். ஒரு இடத்திலே ஒரு கல் இருக்கின்றது சொன்னா அந்த கல்லிலே ஒரு ஆளின் மீதோ இல்லை வேறு ஒரு பொருட்களின் மீதோ விழுகின்ற போதுதான் அது ஒரு அருவருப்பாக பார்க்கப்படும். இல்லை ஒரு பயனற்ற ஒரு கல்லின் மீது காகம் பீச்சு விட்டு சென்று விட்டதனால் காகத்தினுடைய எச்சம் பட்டு விட்டால் யாருமே கவலைப்பட போவதில்லை. அதே போன்று நாங்கள் கடந்து சென்று விடுவோம் உங்களையும். ஆனால் நீங்கள் ஒரு தாய் வைத்த பிள்ளைகள், நாங்கள் எல்லோருமே ஒரே இனம், ஒரே இது, எல்லோருமே சகோதரர்களாக இருப்போம் என்று நீங்கள் அவ்வாறான போலித்தனமான வார்த்தைகளை கூறுகின்ற போது நாங்கள் இந்த விடயங்களை ஒப்பு நோக்க வேண்டியிருக்கின்றோம். ஆகவே நாங்கள் உங்களை தொந்தரவு செய்ய போவதில்லை. காசி என்ன அவர்கள் சுட்ட மண்ணும் பச்சை மண்ணும் எப்போதும் ஒட்டவே ஒட்டாது. நீங்க என்னதான் நாடகம் போட்டாலும் விழுந்து உருண்டாலும் தமிழ் மக்களுடைய மனங்களை உங்களால் வெல்ல முடியாது. நீங்கள் வேணுமென்றால் இந்த பாசாங்குகளை வேணுமென்றால் செய்து கொண்டு போகலாம். ஆகவே இது இப்படியான நாடகங்களை விட்டுட்டு தமிழர்கள் வடக்கு கிழக்கில, என்னால் இதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாத பட்சத்துல இப்படியான ஒரு மேம்போக்குத்தனமான ஒரு போலித்தனமான நிகழ்வுகளின் ஊடாக ஒரு தேசியம் மலர்ந்து விட்டதாக நீங்க காட்டிக்கொள்வது என்பது விரிசல்களை மேலும் அதிகப்படுத்துவதற்கு தான் வழிவகுக்கும். ஒன்று மூர்க்கத்தனமாக எதிர்ப்பது, இல்லை போலித்தனமாக அரவணைப்பது. இந்த ரெண்டுமே எதிர்ப்புகளை கூர்மைப்படுத்தும். அது நேரடியாக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தும். இது நாளடைவிலே மறைமுகமாக யாருக்குமே தெரியாது. கோத்தபாய ராஜபக்ச இருந்த காலகட்டத்திலே பொத்துவிலோடகம் பொலியண்டி வரையான பேரெழுச்சி நிகழ்விலே லட்சக்கணக்கான மக்கள் அணிதிரர்களான யாருமே காணவில்லை. தமிழர்களுடைய ஆழ் மனங்களிலே இருக்கின்ற அந்த விடுதலை உணர்வையும் அந்த விடுதலை பசியையும் யாராலுமே அளவீடு செய்துவிட முடியாது. அது வேண்டும் என்று சொன்னால் அப்பப்போது இந்த பீஸா, பர்கர், இந்த KFC போன்ற இந்த மேநாட்டு நிறுவனங்களுடைய உணவுகளினாலோ இல்லை அந்த மேநாட்டு குளிர்பானங்களின் ஊடாகவோ அப்பப்போது சில மயக்கத்தோடு இருப்பதை போன்று தெரியும். ஆனால் அதெல்லாம் தின்று செரித்ததுக்கு பிற்பாடு சிஎம் ஒரு நாள் வெளிப்படுகின்ற போது இந்த பொத்திலோடகம் பொலியண்டி வரை உங்களுடைய புலனாய்வு கட்டமைப்புகளாலே மதிப்பிட முடியாமல் லட்சக்கணக்கானவர்கள் உணர்வு பீரிட்டோடு பொத்திவிலிருந்து பொலியண்டி வரை வந்தார்களோ அதுதான் தமிழர்களுடைய உண்மையான குணம் என்பதை இந்த இடத்திலே அன்றோமர் திசாநாயக்க அரசாங்கத்துக்கும் அவருக்கு வால் பிடித்து சொம்பு தூக்குகின்ற எங்களுடைய விசிலடிச்சாங் குஞ்சுகளுக்கும் நான் இந்த இடத்தில் ஆணித்தரமாக கூற விரும்புகின்றேன். நன்றி ராமேந்திரன். உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய ஆழமான கருத்துக்களை எங்களுடைய மக்கள் புரிந்து கொள்வார்கள். இருந்தாலும் கூட நான் இங்கே ஒரு விடயத்தை கூறி செல்லலாம் என்று நம்புகிறேன். அனுரகுமார் திசாநாயக்கா அந்த நாட்டில் ஒரு சுபீட்சத்தை கொண்டு வருவதற்கும் இன மத மொழி பேதமின்றி அந்த நாட்டை ஒரு சரியான வழியில் கொண்டு வர வேண்டுமாக இருந்தால் அப்படியான ஒரு அந்த சிந்தனை, அந்த ஓட்டங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாக அங்கே நிறைய தலையீடுகள் இருக்கிறது. பௌத்த சாசனம், பௌத்த கொள்கைகள் இவைகள் அவரை எந்த விதத்திலும் தலை தூக்க விடாது. இருந்தாலும் ஒரு மக்களுடைய மனங்களையும் இதயங்களையும் வெல்ல வேண்டுமாக இருந்தால் நீங்கள் என்ன செய்கிறீர்கள், என்ன செய்திருக்கிறீர்கள், எவ்வாறு செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை ஒரு கணக்கீடின் மதிப்பீடின் நூடாகத்தான் அது புலனாகும் வெளிவரும். இதுவரையில் பலர் நான் இந்த நேரடி நிகழ்ச்சிகளை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது கேட்ட கேள்வி, அதாவது ஓராண்டு தமிழ் மக்களுக்கு எவ்வளவோ விடயங்களை செய்து தருவேன் என்று கூறிய அனுரகுமார் திசாநாயக்கா இதுவரையில் என்ன செய்திருக்கிறார் என்று என்னிடம் கேள்வி கேட்டார்கள். எனக்கு அதற்கு பதில் கூறுவதற்கு ஒன்றுமே இல்லை. அனுரகுமார் திசாநாயக்கா அவர்கள் முயற்சி எடுப்பதில் எந்த தவறும் இல்லை. அது அந்த நாட்டை கட்டி எழுப்புவதற்கு ஒரு சூழ்ச்சி பாதையை கொண்டு போவதற்கு இப்படியான முயற்சிகள் தேவை. ஆனால் செயல் வடிவத்தில் காட்டுங்கள், மனங்களையும் இதயங்களையும் வெல்லும் பொழுது செயல் வடிவத்தில் காட்டுங்கள் என்றதை நான் கூறவில்லை. எங்களுடைய நேயர்கள் வந்து கூறியதை நான் இங்கே உங்களுக்கு இந்த நேரத்தில் எடுத்து கூறலாம் என்று அவர்கள் கூறுவது ஒரு நியாயமான ஒரு விடயம்தான். எப்பொழுதுமே நீங்கள் அளவிட்டு பார்த்தால் தானே தெரியும். ஒரு விளையாட்டு போட்டியிலும் கூட நீங்கள் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது இவர் வென்று விட்டார் என்று சொல்ல முடியாது. முடிந்த பின்புதான் யார் வென்றார்கள் என்று சொல்ல முடியும், போட்டி முடிந்த. அதே போல் அனுரகுமார் திசாநாயக்கா அரசாங்கம் தமிழ் மக்களுடைய முக்கியமான பிரச்சனைகள், அரசியல் தீர்வு, செம்மணி பிரச்சனை இருக்கிறது, காணி விழுத்து பிரச்சனை இருக்கிறது, இராணுவத்தினுடைய பிரச்சனை இருக்கிறது, அரசியல் கைதிகளுடைய பிரச்சனை, இப்படியே ஒரு லிஸ்ட் ஒன்றை போடக்கூடிய மாதிரியான நிலைமை இருக்கிறது. இவற்றை ஓரளவுக்கேனும் அந்த அவர் கூறிய அந்த இன மத மொழி பேதமின்றி ஒரு நாடு ஒரு தாய் பெற்ற பிள்ளைகள் என்று அவர் கூறுகின்ற இந்த உண்மைத்தன்மையோடு செயல்படுவாராக இருந்தால் வெகு விரைவில் செயல் வடிவத்தை தமிழ் மக்கள் பார்க்க வேண்டும். பார்த்தால் அவர்கள் கூறுவதை நான்
எதிர்த்து பேச முடியாத ஒரு நிலைமையை ஏற்படுத்தும். அதைத்தான் எல்லோரும் விரும்புகிறார்கள் என்று கூறிக்கொண்டு நிச்சயமா நீங்கள் கூறுவதை மறுப்பதற்கு இல்லை. ஆனால் அதற்கான எந்த அறிகுறிகளுமே சமிக்கைகளுமே இல்லை. இப்ப அந்த போதை ஒழிப்பு உள்ளிட்ட பல்வேறு வறுமை ஒழிப்பு என்கின்ற ஒரு தேசிய ரீதியாக இருக்கக்கூடிய சுமைகளை கொண்டு வந்து தமிழர் மண்ணிலே சுமத்தி விட்டு அதற்கான ஒரு ஒரு படம் காட்டுகின்ற நிகழ்வுகளாகத்தானே நடைபெறுகின்றது. தமிழர்களுடைய பிரத்யேகமான விடயங்களை அவர்கள் ஒரு தொட்டு கூட பார்ப்பதற்கு தயாராக இல்லை என்பதைத்தான் நாங்கள் எங்களுடைய இந்த நிலைப்பாட்டுக்கான காரணம். நீங்கள் கூறுவதை போன்று செயல்பாடு தான் மிக முக்கியம். அறிவிப்புகளை விட செயல்பாடு இருந்த இடத்திலே செய்ய வேண்டிய விடயங்கள். ஆனால் அந்த விடயங்களை எல்லாம் கடந்து விட்டு இப்படியாக போலித்தனமாக ஒரு நாடு முழுவதுமே ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கக்கூடிய விடயங்களை அவர்கள் கையில் எடுத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக இன்று எங்களுடைய நேரம் போதால் அடுத்த நிகழ்ச்சியில நாங்கள் இந்த வடமாகாணம் தழுவிய முதன்மையான பிரச்சனைகள் எதையுமே இவர் கையில் எடுக்கவில்லை. இப்படியான ஒரு உணர்வு பூர்வமாக இல்லை இந்த தலைப்புச் செய்திகளை தொட்டு செல்லக்கூடிய வகையிலான விடயங்களை தான் அவர் கையில் எடுத்திருக்கின்றார். இந்த ஏமாற்று அரசியலை தான் நாங்கள் எதிர்க்கின்றோம். இப்படி எத்தனையோ பேரை பார்த்திருக்கின்றோம். ஆகவே எங்களுடைய மக்களும் இந்த விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த இடத்திலே நாங்கள் எங்களுடைய ஒரு கருத்தாக நாங்கள் பதிவு செய்ய முடியும். வாய்ப்புக்கு நன்றி. நன்றி ராமேந்திரன். நீங்கள் மிகவும் சிறப்பாக உங்களுடைய ஆய்வினை தந்ததற்காக அன்பர்கள் சார்பாக நன்றியை குறிக்கொண்டு மீண்டும் என்ன ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த பலங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.